சங்கீதத்துல 57:2 பார்க்கும் பொழுது தேவன் நமக்காக சகலத்தையும் செய்து முடிக்கும் தேவன். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான அப்போ உனக்காக அவர் யாவையும் செய்து முடிக்கும் போது நீ சகலத்தையும் செய்து முடிக்காமல் எப்படி அவருக்கு மனவாட்டியாய் போய் நிக்க முடியும்? ஒரு காரியத்தை சொன்னா அதை செஞ்சுட்டு நீ போய் நிக்கணும். அதை செய்யாம நீ தேவனுடைய சன்னிதானத்துல போய் நின்னா உனக்கு பிரதிபலன் கிடையாது. தேவன் சொன்னதை செய்யாம நமக்கு மகிமையில இடம் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது தேவன் சொன்னதை நீ செய்திருக்கிறாயா? அவர் உனக்காக எல்லாம் செய்யணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க. உங்க பிசினஸ் அவர் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க, குடும்பத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க, உங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுறீங்க. இப்ப நீங்க கோயிலுக்கு வந்துட்டீங்க, ஆண்டவரே இந்த வீட்டை காத்துக்கொள்ளும். எந்த வீட்டை? அப்ப அவரை யாரா மாத்திட்டு வந்துட்டீங்க? அவரை யாரா மாத்திட்டு வந்துட்டீங்க? வாட்ச்மேனா மாத்தி விட்டீங்க. அப்படித்தானே? மாத்திட்டு தானே வந்திருக்கீங்க. இல்ல விட்ட ரொம்ப இன்னும் கொஞ்சம் தெளிவான ஆளுங்க, உங்களுடைய தூதர்களை வைத்து காத்துக்கொள்ளும். நாகர்கோவில்ல ஒரு கிராமத்து மனுஷன் சர்ச்சுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு வாழைத்தாறு வாங்கி வச்சிருந்தாரு. அவர் தோட்டத்துல இருந்து வெட்டி வச்சிருந்தார். அது ஒரு பாவப்பட்ட மனுஷன், ஆனா பாவனமான மனுஷன், விசுவாசம் உள்ள மனுஷன். திரும்பி வந்து பார்த்தா எதை காணோம்? வாழைக்குலைய காணோம். என்ன பண்ணுன்னு தெரியல. எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த உள்ள போனா வாழைக்குலை காணும். கோயிலுக்குன்னு வச்சிருந்தேனே, சோத்திரம் சோத்திரம். ஏய் மிகாவேல், எங்க போன? இந்த எங்க விட்டுட்ட? வாழைத்தாள காணுமே. நானா எப்படி இருக்கும்? அவனுடைய அறிவு யாரு காப்பாத்தல? இந்த மிகாவேல் தூதன் எங்கிட்ட போயிட்டானே. இவன் இருந்தானே இது எப்படி எவனா தூக்குவானா? ஏய் மிகாவேல் எங்க போனேன்னு கத்தனானு. இவன் கத்தனதை கேட்ட உடனே திடீர்னு பார்த்தா பக்கத்து வீடு தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருச்சு. கப்ப கப்ப கப்பன்னு குடிச்சு வீடு பிடிச்சிருச்சு. கடைசியில பார்த்தா வாழைத்தாறு எங்க இருக்கு? எங்க இருக்கு? அடுத்த வீட்டுல இருக்கு. அவன் திருடி அவன் வீட்டுல வச்சிருக்கான். இவன் மிகாவேல போட்ட சத்தத்துல மிகாவேல அங்க கொளுத்தி விட்டானா என்னன்னு தெரியல. ஜனத்தினுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும் பாருங்க. ஆண்டவர் கூடயே வரணும், பரீட்சையில அவர் எழுதணும், நான் எழுதுவதில்லை, ஆண்டவரை நீரே என் கைகளை பிடித்து எழுதும் அப்படிங்கிறான். அப்படிதானே? முதல் நாளே கொஸ்டின் பேப்பரை எனக்கு காட்டிரும் ஆண்டவரேன்னு ஜெபிக்கிறான். திருத்தரவனை போட்டு உருட்டி எடுத்து எனக்கு நல்ல மார்க் போட வைங்க அப்படிங்கிறான். இப்ப எல்லாத்துக்கும் யாருதான்? எல்லாத்துக்கும் அவரை தான் கூட்டு வர்றோம். அவர் எல்லாத்தையும் உனக்காக செஞ்சு பியூன் மாதிரி, வேலைக்கார மாதிரி, எஜமான் மாதிரி, ராஜா மாதிரியும் வர்றாரு. உனக்கு பின்னாலேயே உனக்கு சேவை செய்ய முடியாம வர்றாரு. ஆனால் நீ என்னத்தையாவது அவருக்காக செய்து முடித்திருக்கிறாயா? செய்து முடித்த 5 பேரை நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல போறேன். செய்து முடித்தவர்கள் எதையெல்லாம் செய்து முடிச்சாங்க, யாரெல்லாம் அதை செஞ்சு முடிச்சா? இங்க இருக்கிறவங்க எல்லாம் இதை செஞ்சு முடிச்சிருக்கிறோமா? இல்லைன்னா நாமும் அதை செய்து முடிக்க வேண்டியது நம்ம மேல் விழுந்த ஒரு கடமை. 138ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்துல அதே தேவனை குறித்து சொல்லி இருக்கிறது. சகலத்தையும் நமக்கு யாவையும் எனக்காக அவர் செய்து முடிப்பார். முதலாவது வாசிச்ச வசனம் முடிக்கும் தேவன். இப்ப முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எவ்வளவு அருமையான ஒரு நம்பிக்கை. யாவையும் எனக்காக செய்து முடிக்கும் தேவன் என்று சொன்னவன் இப்பொழுது அதே சங்கீதக்காரன் சொல்றான், யாவையும் எனக்காக அவர் என்ன செய்கிறார்? செய்து முடிப்பார். ஏனென்றால் உனக்கு என்ன செய்யணுங்கிறது ப்ரீ பிளான்டு. ஏற்கனவே கர்த்தர் அதை பிளான் பண்ணி வச்சிட்டாரு. நீங்க நம்புறீங்களா? தேவன் உனக்காக எல்லாவற்றையும் தேவன் ஆயத்தமாக்கி வைத்தவைகளை கண்கள் கண்டதில்லை, காதுகள் கேட்டதில்லை, இருதயத்தில் அது பழைய ஏற்பாட்டில் தோன்றினதில்லை. ஆனா புதிய ஏற்பாட்டிலே ஆவியிலே எல்லாவற்றையும் காண தேவன் நமக்கு என்ன செய்தார்? அருள் செய்திருக்கிறார். அதனால புதிய ஏற்பாட்டில் தேவன் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாருங்கிறத நம்ம ஆண்டவருடைய திட்டம் என்ன என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள முடியும். அதைத்தான் வேதத்தில் ஏசாயா 46:11 பார்க்கும் பொழுது, நான் அதை சொன்னேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை உனக்காக நான் செய்து முடிப்பேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். ஏனென்றால் எபிரேயர் 7:27 படி எல்லாவற்றையும் தன்னுடைய பழுதற்ற பழியினாலே செய்து முடித்தார். சிலுவையில தான் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டார். அதனால தான் வேதம் சொல்லுகிறது எல்லாவற்றையும் செய்து முடித்தார். கடைசியில ஜீவன் போறதுக்கு முன்னால சொல்றாரு, எல்லாம் எல்லாம் முடிந்தது.
எல்லாம் முடிந்தது என்று சொன்னார், முடிவில்லாதவர். இன்னைக்கு எத்தனை பேர் அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம்? அப்படி உனக்காக, எனக்காக, சபைக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த தேவன், அவருக்கு முன்னால போய் நாம் நிக்கணும்னா நாம் செய்து முடிக்க வேண்டிய சில ஊழியங்கள், சில காரியங்கள் இருக்கு. நாம் அதை செய்து முடித்தாதான் அங்க போய் நிக்க முடியும். ஆண்டவர்ட்ட ஒரு காரியத்தை சொல்லிட்டீங்கன்னா உன் புருஷனை மாதிரியோ உன் மனைவி மாதிரியோ மறந்துட மாட்டாரு. உன் பிள்ளைகளை மாதிரி அதை அலட்சியம் பண்ணிட்டு போக மாட்டாரு. அவற்றை ஒரு பாயிண்ட் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அவர் கேட்காதது போல உனக்கு தெரியும், இல்லாவிட்டா அவர் பார்க்காதது போல உனக்கு தெரியும். ஆனா அவர்கிட்ட நீ சொல்லிட்டீன்னா அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் மட்டும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார். அவர்கிட்ட நீங்க கொடுத்துட்டீங்கன்னா நீங்க பாட்டு போயிட்டே இருக்கலாம். போஸ்ட் ஆபீஸ்ல போய் நீ போஸ்ட போட்டுட்டு எத்தனை மணிக்கு அதை போஸ்ட்மேன் வந்து திறக்கிறான் அப்படின்னு பாத்துக்கிட்டே இருக்கீங்களா? அந்த ஆள் போய் உள்ள ஸ்டாம்ப் அடிச்சானா இல்லையான்னு பாத்துட்டு இருக்கீங்களா? இல்ல அது அங்க போயிருச்சான்னு பாக்குறீங்களா? அப்படிலாம் இல்ல. நம்ம வேலை எது? உள்ள போட்டாச்சு, அவ்வளவுதான். அதே போல தேவனிடத்துல நீ ஒரு காரியத்தை சொன்னால் அவருடைய பலிபீடத்தில் நீ அதை வச்சிட்டீன்னா அந்த காரியத்தை செய்து முடிக்காம அவர் இளைப்பாற மாட்டார். ரூத்தினுடைய புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல போவாசை குறித்து நகோமி ரூத்திட்ட ஒரு வார்த்தை சொல்றார். இன்னைக்கு இந்த காரியத்தை முடிக்காம அந்த மனுஷன் இளைப்பாறவே மாட்டான். ஒரு மனுஷனை பத்தி அப்படி சொல்லியிருக்கு. போவாஸ் கிறிஸ்துவின் முன் அடையாளம். வாசிங்க. அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான் என்றார். எவ்வளவு தெளிவான ஒரு வார்த்தைன்னு பாருங்க. இந்த காரியத்தை முடிக்கும் முன்பாக, செய்து முடிக்கும் முன்பாக அந்த மனுஷன் என்ன செய்ய மாட்டான்? இளைப்பாற மாட்டான். அவன் மைண்ட்ல அது ஓடிட்டே இருக்கும். என் மகனுக்காக, என் மகளுக்காக, என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் என்ன செய்யணும்? அவர் அதிலேயே தான் மைண்ட் வச்சுக்கிட்டே இருப்பார். அதனால ஆவிக்குரிய ஜீவியத்தில் வந்த பின்பு தேவன் எனக்காக அதை செய்யல இதை செய்யலன்னு சொல்லாதீங்க. அவர் நன்மையானதை செய்து கொண்டே இருக்கிற தேவன். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து நமக்காக என்ன செய்கிறது? இறங்கி வருகிறது. ஆனா சிலர் செஞ்சுட்டேன்னு சொல்லிடுவாங்க. ஆனா என்ன செய்ய மாட்டாங்க? செய்ய மாட்டாங்க. ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள். தகப்பன் ஒருத்தனை கூப்பிட்டு சொன்னா, திராட்சை தோட்டத்தில் போய் வேலை செய்ப்பான்னு. அவன் என்ன சொன்னா? பைபிள்ல தான் இருக்கு. அவன் சொன்னா அதெல்லாம் பண்ண முடியாது, வேலையை பார்த்து போயிடுச்சு. நீர் என்ன இப்ப எப்ப பார்த்தாலும் என்கிட்டே வேலை சொல்லிட்டு இருக்கு, செய்ய முடியாது, போயிட்டான். அப்ப இவன் செய்ய முடியாதுன்னு சொன்னதுனால திருப்பி அந்த தகப்பன் போய் இளைய பையன் போய் என்ன செஞ்சா, தம்பி நீயாவது திராட்சை தோட்டத்துக்கு போறது, இப்ப போற டேடி அப்படின்னா. அவ்வளவுதான். ஒருத்தன் போறேன்னா ஒருத்தன் போக மாட்டேன்னா. ஆனா அந்த போக மாட்டேன்னு சொன்னானே அவனுக்கு மனசாட்சி போட்டு என்ன செஞ்சுது? அப்படியே போராடிச்சு. சே பட்டுன்னு சொல்லிட்டோமே, போக மாட்டேன்னு சொல்லிட்டோமே, தப்பு இல்லையா? எங்க போயிட்டான்? இவன் பரவிட்டு போயிட்டான். தம்பி போறேன்னு சொன்னான் பாத்தீங்களா? இவன் என்ன செஞ்சான்? இவன் போகவே இல்லை. எப்படி இருக்கும்? யார் சரியாய் செய்ததுன்னு இயேசு கேள்வி கேட்டார். இது பைபிள்ல இருக்கிற ஒரு கொட்டேஷன். நீங்க இதுவரைக்கும் செய்ய மாட்டேன்னு செய்யாம இருந்திருந்தா இன்னைக்கு மனஸ்தாவப்பட்டு இந்த பிரசங்கத்துக்கு பின்பு கர்த்தருக்காக உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக நீ செய்து முடிக்க வேண்டிய சில காரியங்களை செய்வாயாக. இதுவரைக்கும் செய்யறேன்னு சொல்லிட்டு செய்யாம இருந்து நீ நியாய தீர்ப்புக்கு போய் நிற்க வேண்டாம். சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணின தெய்வம் அவன் கையில ஒரு ஊழியத்தை கொடுத்தாரு. நீ போய் அமலேக்கரை முறியடி. அவனுக்கு சொன்ன வார்த்தை அதுதான். அமலேக்கர் என் ஜனத்தை, இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்கு போகிற வழியில வழிமறித்த செய்கை என் மனதில் இருக்குது. அந்த அமலேக்கின் வல்லமைகளை பூமியில் இராதபடி நீ சங்காரம் பண்ணுவாயாகன்னு சொல்லி அனுப்புறாரு. எல்லாம் முடிஞ்சிருச்சு, யுத்தம் எல்லாம் முடிஞ்சது, கர்த்தர் ஒப்பு கொடுத்துட்டாரு. இப்ப சாமுவேல் வர்றார். வந்துட்டு பார்த்தா இவன் என்ன பண்ணிட்டு இருந்தான்? வந்த உடனே சொன்னான், நான் கர்த்தர் சொன்னதை அப்படியே நிறைவேற்றி விட்டேன், வந்து பாருங்க அப்படின்னு சொன்னான். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சாமுவேல் சவுலினிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். எப்படி? இவன் சொல்றான், நான் எல்லாத்தையும் அப்படி பெர்ஃபெக்ட்டா செஞ்சுட்டேன் சுவாமி, அழகா சொல்றான். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாருன்னு 11ஆம் வசனத்துல பாருங்க.
நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான் என்றார். பாருங்க, தேவன் சொல்றாரு நீ நிறைவேற்றலன்னு, அதே மனுஷன் என்ன சொல்றான், நானே நிறைவேற்றிட்டேன்னு சொல்றான். இப்ப உங்க ஸ்டேட்மெண்ட் என்ன? இங்க இருக்கிற 300 பேரோ 400 பேரோ நம்முடைய அறிக்கை என்ன? நம்மை பத்தி தேவனுடைய அறிக்கை என்ன? நாம் தேவனிடத்துல சொல்ற அறிக்கை என்ன? நாம் சொல்றோம் நம்ம அதை செஞ்சு முடிச்சிட்டோம் ஆண்டவரே. ஆனா ஆண்டவர் சொல்றாரு என் வார்த்தையை அவன் என்ன செய்யவில்லை, நிறைவேற்றாமல் போனான். தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறதுக்கு கர்த்தர் உனக்கு நாட்களை கூட்டி கொடுத்திருக்கிறார். தாமதிக்கிறது பாவிகளுக்காக அல்ல. ஏசு யாருக்காக தாமதிக்கிறாரு? ஏசு கிறிஸ்து வருகிறதுக்கு தாமதமாகிறதுக்கு காரணம் சொல்லுங்க. இன்னும் நாசரேத்துல ஒரு 5000 பேர் ரட்சிக்கப்படணும், அதுக்காக தாமதிச்சுட்டு இருக்காரு? இல்ல, நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். பாசிங்களா இந்த வசனம்? 2 பேதுரு 3:9. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். யார் மேல? ரட்சிக்கப்பட்டு இங்க உட்கார்ந்துட்டு இருக்கியே நானும் நீங்களும் நாம் மேல பொறுமையா இருந்து நம்ம பரிசுத்தமாவதற்காக வெயிட் பண்றாரு. அதான் உண்மை. அப்படினால் பிரியமானவர்களே, சகலத்தையும் செய்து முடித்த ஒரு தேவனுடைய பிள்ளையாக அவருக்கு முன்பாக போய் நிற்கணும். ஒரு எஜமானுக்கு முன்னால போய் நிக்கணும்னு சொன்னா அதுக்கு ஒரு தகுதி இருக்கு. நம்ம செஞ்சு முடிச்சிட்டு போய் நிக்கணும். வேதத்துல சொல்லியிருக்கிறது அவன் ராஜாக்களுக்கு முன்பாக போய் நிற்பான். குடும்பத்தில் இருக்கிறவர்கள் குடும்பத்துக்காக சில காரியங்களை நீங்கள் செய்து முடிக்க வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளுக்காக சில காரியங்களை செய்து முடிக்க வேண்டும். நன்றாக புரிந்து கொள்ளுங்க. ஒரு சிலருக்கு குடும்பத்தை பத்தி எந்த பாரமும் கிடையாது. உங்க பிள்ளை என்ன எத்தனை படிக்குதுன்னா மனைவியை கூப்பிட்டு எத்தனை படிக்கிறான்னு சொல்லு அப்படிமா. அப்ப அந்த பையன் அந்த பிள்ளை எத்தனை படிக்குதுன்னு இவனுக்கு என்ன செய்யல, சுத்தமா தெரியல. எப்படி இருக்கும்? ஒருத்தர் கேக்குற எத்தனை பிள்ளைங்க? 6. இல்ல 7 அப்படின்னாரு. இவருக்கு பிறந்த பிள்ளைய கணக்குல தெரியலையே, இவன் குடும்பத்தை பத்தி என்ன பொறுப்புல இருப்பான்னு யோசிச்சு பாருங்க. யாக்கோபு கேக்குறான், நான் மாமனார் வீட்டுக்கே சம்பாதிச்சு கொடுத்துட்டேன், என் பிள்ளைகளுக்கு என் குடும்பத்துக்கு என்னைக்குங்க நான் சம்பாதிக்கிறது? நான் என் குடும்பத்துக்கு சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் உங்க குடும்பத்துக்காக சம்பாதிக்கிறீங்களா? உங்க பிள்ளைகளுக்காக சம்பாதிக்கிறீங்களா? தேவன் கொடுத்த உன்னுடைய குடும்பத்துக்காக நீ என்ன செய்திருக்கிறாய்? ஒரு சில எல்லாம் செத்து போயிடுவாங்க, திடீர்னு செத்து போயிடுவாங்க. அந்த மனைவிட்ட போய் கேட்டா அந்த ஆளு எல்லாத்தையும் அங்கேயே கொடுத்து காலி பண்ணிட்டாருங்க, இந்த பிள்ளைகளுக்கு ஒண்ணுமே என்ன செய்யல, செய்யவே இல்லை. இப்படித்தான் வரும். நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட அனுபவங்கள் வரக்கூடாது. நாம் செய்ய வேண்டிய காரியம் ஒண்ணு இருக்கு. குடும்பத்துக்கு செய்ய வேண்டியது ஒண்ணு இருக்கு, சபைக்கு செய்ய வேண்டியது இருக்கு, தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டியது ஒண்ணு இருக்கு. அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியத்தை நாம் செய்ய வேண்டும். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்த பின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெருகி இருக்கிறது. இனி நான் என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது என்றான். அவன் சொல்றான், மாமனார் வீட்டுக்கும் மச்சான் வீட்டுக்கும் நானு 7 வருஷம், அடுத்து 7 வருஷம், அடுத்து ஒரு 6 வருஷம், 20 வருஷம் நான் இங்கேயே இருந்து நான் குப்பை கொட்டிக்கிட்டே இருக்கிறேன். பட் என் குடும்பம் என்ன ஆகுறது? எனக்கும் பிள்ளைகள் இருக்கு, என் வாழ்க்கையில நானும் முன்னேறணும். அந்த தாட் அவனுக்கு 20 வருஷம் கழிச்சுதான் வந்துச்சு. இன்றைக்கு பிரியமானவர்களே, ஒவ்வொருவரும் குடும்பத்துல பொறுப்புள்ளவர்களா இருங்க. ஆவிக்குரிய ஜீவியத்திலே நீங்க பொறுப்புள்ளவர்களா இருக்கணும். உலக காரியங்களில் நீங்கள் பொறுப்புள்ளவர்களா இருக்கணும். உலக பொருளில் நீங்கள் உண்மையில்லாவிட்டால் உங்களிடத்தில் மெய்ப்பொருளை ஒப்புவிப்பது எப்படி? அநீதியான உலக பொருள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனமா 16, 11. அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாய் இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? உலக காரியத்துல நீ உண்மையாயிரு, கர்த்தர் எல்லாவற்றையும் மெய்ப்பொருளை உன் கையில ஒப்பு கொடுப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். இயேசு தன்னுடைய பலியினாலே மனிதர்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். இன்றைக்கும் அவர் செய்து கொண்டுதான் வருகிறார். ஆனால் நாம் சகலத்தையும் செய்து முடித்திருக்கிறோமா என்ற கேள்விதான் இன்னைக்கு முக்கியம். சகலத்தையும் செய்து முடிச்சிட்டு தான் நீங்க போய் நிக்கணும். இயேசு பாருங்க, சிலுவையில தொங்குறார், அடிச்சு பிச்சு தொங்க வச்சுட்டாங்க. முள்முடி சூட்டப்பட்டு கைகளின் கால்கள் ஆணுங்க அடிக்கப்பட்டு சரியான ரத்தம் போயிட்டே இருக்கு. அந்த கொடூரமான பாதையில தான் அவர் சொல்றாரு,
வேத வாக்கியம் எல்லாம் நிறைவேற்றி முடிந்தது என்று அறிந்து தாகமாயிருக்கிறேன்னு சொன்னார். ஏன்னா அது இன்னும் என்ன செய்யல, அந்த தீர்க்க தரிசனம் என்ன செய்யல, நிறைவேறல. சிலுவையிலையும் அவர் தாகமா இருந்தது ரத்தம் போனதுனால, அடிபட்டதுனால தாகத்து கேட்கல. தாகமாய் இருக்கிறேன் என்ற வார்த்தை நிறைவேறும்படி அந்த இடத்துல அந்த வசனத்தை அவர் உபயோகித்தார். அந்த கடைசி நிமிடத்தில் அவர் தாகமா இருக்கிறேன்னு சொன்னது அவர் செய்து முடிக்க வேண்டிய ஒரு தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல். வாசிங்க அந்த வசனம். யோவான் 19:28. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமா இருக்கிறேன் என்றார். எல்லாம் முடிஞ்சதுன்னு அவருக்கு தெரிஞ்சிச்சு, எல்லா வசனமும் நிறைவேற்றி முடிச்சாச்சு. ஆனா இன்னும் என்ன இருக்கு, இன்னும் என்ன இருக்கு, ஒரே ஒரு வசனம் நிறைவேறணும். அந்த ஒரு வசனத்தை நிறைவேற்றுகிறதுக்கு தான் அங்க தொங்கிக்கிட்டே சொன்னாரு, நான் தாகமா இருக்கிறேன். வசனம் நிறைவேற்றி செய்து முடிச்சாரா? ஒவ்வொரு வசனத்தையும் நினைச்சு 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 நிறைவு கூர்ந்தார். ஏனென்றால் புஸ்தக சுருளில் அவரை குறித்து எழுதியிருந்தது. அருமையானவர்களே, நம்மை குறித்தும் புஸ்தக சுருளில் எழுதப்பட்டிருக்கிறது. அதுல எத்தனை காரியங்களை நாம் நிறைவேற்றி இருக்கிறோம், செய்து முடித்திருக்கிறோம், செய்து முடிக்கவில்லை என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியம். நான் ஒரு 5 நபர்களை உங்கள் முன்னால வைக்கிறேன். அவங்க எதை செய்து முடித்தார்கள்? பைபிள்ல எவ்வளவோ கோட் பண்ணிருக்கு, ஆனா முக்கியமான ஒரு 5 பேரை நான் செலக்ட் பண்ணி உங்களுக்கு முன்னால வைக்கிறேன். இதை செய்து முடித்திருக்கீங்களா? இப்படி செய்து முடிக்காட்டா நாம் பூர்ணத்தை சந்திக்க முடியாது. முதலாவது ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான். அவன் செய்து முடித்தான். சகலத்தையும் செய்து முடித்தான்னா, சகலம் என்பதுல ஒரு பல தன்மைகள் இருக்கிறது, பன்மை. அந்த பல தன்மைகள்ல ஒன்று நோவா செய்து முடித்தான். அவன் செய்து முடித்தது என்ன? பேழையை கட்டி முடித்தான். நோவா என்று சொன்னால் ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவன், சாரி, ஓய்வு என்று, ஓய்வு பெற்றவன், ஓய்வு கொடுப்பவன் என்று அர்த்தம். இந்த உலகத்தில் அவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு என்ன பெயர் வைத்தார்கள்? நோவா என்று பெயரிட்டார்கள். உங்களால உங்க அம்மா அப்பாவுக்கு ஓய்வு கொடுக்க முடியுமா? பெத்த தாய் தகப்பனை நீங்க தேற்றுகிறீர்களா? கட்டின புருஷனை உன்னால தேற்ற முடியுமா? சபைக்கு நீ ஒரு ஆறுதலாய் இருக்கிறாயா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது சபையை பற்றி, சபையில பர்னபாசை குறித்து சொல்லி இருக்கிறது. அவன் யாரு? ஆறுதலின் மகன். அவனுடைய பேருக்கு அர்த்தம் ஆறுதலின் மகன். சபைக்கு உன்னால ஆறுதல் கொடுக்க முடியுதா? உன் தாய் தகப்பன அவங்கள ஓய்வு எடுக்க வைக்க முடியுதா? அவங்கள தேற்ற முடியுதான்னு யோசிச்சு பாருங்க. இந்த நோவா பேழையை செய்து முடித்தான். அன்னைக்கு மழையே பெய்யலங்க. மழையினுடைய அந்த தன்மையை அவங்களுக்கு பிராக்டிஸே கிடையாது. மூடு பனி எழும்பும், தேசத்தை நனைக்கும், விளைஞ்சுக்கிட்டே வரும். அதனால ஜனங்களுக்கு இந்த மழையை பத்தி ஒரு சென்ஸே கிடையாது. அதனால தான் தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து நோவா தேவ எச்சரிப்பு பெற்றான் என்று எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்கு ஒரு எச்சரிப்பு கிடைத்தது. அந்த எச்சரிப்புல அவன் அழகான ஒரு பெரிய கப்பல், 450 அடி நீளத்துக்கு கப்பல் கட்ட ஆரம்பிச்சிட்டான். டெய்லி கட்டிக்கிட்டே இருப்பான். ஆளுங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இவன் என்ன செய்வான்? பிரசங்கம் பண்ணுவான். 120 வருஷம் பிரசங்கம் பண்ணானா? 120 வருஷம் யாரு பிரசங்கம் பண்ணிருக்கா? ஒரு ஆள் ரட்சிக்கப்படல. எப்படி இருந்திருப்பான் பாருங்க. அந்த இருதயம் அது எப்படி கல்லா இருந்துச்சுன்னா எப்படி அடிச்சிட்டு இருக்கும், பட்டு 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 பீட் பண்ணுமான்னு தெரியல. அவ்வளவு டஃப்பான ஜனங்க. நாசரத்தை விட டஃப்னு வச்சுக்கோங்களேன். நாசரத்துல என்ன 1900 எத்தனை வருஷம் சபை தொடங்குச்சு? இன்னும் பாருங்க, நேத்து தொடங்கின சென்னையில நேத்து ஒரு குட்டி சபையை தொடங்குறான். சரசரசரன்னு 300 பேர், 500 பேர், 800 பேர் நினைஞ்சான், நிரம்பிடுறாங்க. ஆந்திரால போய் பாருங்க, என்ன கூட்டம் ஜனங்கள் வருது கன்வென்ஷன். இங்க ரொம்ப டஃப். நோவா 120 வருஷம் பிரசங்கம் பண்ணா. ஆனா கிருபையினால மனைவி அந்த பிரசங்கத்துக்கு கீழ்ப்படிஞ்சா. அருமையான 3 பையங்க அந்த பிரசங்கத்துக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. அந்த வீட்டுல சம்பந்தங்கள் அந்த 3 மருமக்கள் செஞ்சாங்க, அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிஞ்சாங்க.
அவன் தேவன் சொன்னது போல செய்து முடித்தான். அந்த பேழையை செய்யறதுக்கு அவனுக்கு 2 தேவைப்பட்டது. ஒன்னு மரம், 2வது கீல். அந்த மரத்தில் உள்ள கேப் அடைக்கிறதுக்கு எது தேவைப்பட்டுச்சு? கீழ் பூசினான். அன்பு திரளான பாவங்களை மூடும். பேழை மிதக்கணும்னா எவ்வளவு பெரிய பேழையா இருந்தாலும் அதுக்கு ஒரு பிரமாணம் இருக்கு. தண்ணி உள்ள போச்சுன்னா என்ன செய்யாது? மிதக்கவே மிதக்காது. தண்ணி உள்ள போகாம இருக்கணும்னா கீழ் பூசினான். அந்த கேப் அடைச்சான். உன்னுடைய குடும்பத்துல, உன்னுடைய வாழ்க்கையில, உன்னுடைய ஊழியத்துல இருக்கிற கேப் அடைக்கிறது அன்புதான். இந்த அன்பு வரும் பொழுது சகலத்தையும் தாங்கும், சகிக்கும், நம்பும், விசுவாசிக்கும், தற்புகளை நாடாது, சினமடையாது. அது வரிசையா இருக்கு. எல்லா வீட்லயும் பெரிய இங்கிலீஷ்ல எழுதி போட்டிருக்கான், தமிழ் எழுதி போட்டிருக்கான். ஆனா ஒருத்தண்டி இல்லையே, அதான ப்ராப்ளம். அன்பு, இந்த அன்பு சகல பாவங்களையும் மூடுன்னு வேதம் சொல்லுகிறது. அவன்தான் அந்த பேழையை செய்து முடித்தான். பிரியமானவர்களே, நமக்கு தேவை ஒரு பேழை தேவை. உன்னுடைய சபைக்கு கட்டும்படியாக நீ என்ன செய்யற? சபையை கட்டுறதுக்கு காசு கொடுக்கறதல்ல. பேழை என்பது சபையை காண்பிக்கிறது. இந்த பலகையெல்லாம் இணைச்சு 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 ஐக்கியப்படுத்துகிறது. அதுல அன்பை பூசுகிறது. இதை நீ செய்து முடித்தாதான் பரலோகத்துக்கு போக முடியும். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். நம்முடைய ஜீவிதத்தில் ரொம்ப மாற்றங்கள் சம்பவிக்க வேண்டும். இல்லாவிட்டா படுக்கையில் உன்னை சம்பவிக்க வைப்பார். அந்த நிலவரத்துக்கு நம்ம போகக்கூடாது. இப்பவுமே பிராக்டிஸ் பண்ணணும். தாழ்மை, மனத்தாழ்மை, தாழ்ந்து போறது, விட்டுக் கொடுக்கிறது, இவைகள் எல்லாம் நம்ம இந்த நாட்களிலேயே நாம் செயல்படுத்த வேண்டியது அவசியம். ஒன்று, அவன் பேழையை கட்டினான். 2வது, இந்த மிருகத்தெல்லாம் போய் சேர்த்தாங்க. ஆண்டவர் சொல்றாரு, எல்லா மிருகங்களையும் உன்னிடத்தில் என்ன செய்து கொள், சேர்த்துக்கொள். நீங்க சேர்த்துக்குவீங்களா? சொல்லுங்க. சபையில் இருக்கிறவங்க எல்லாம் யானஸ்ட் அவர்கள் சொன்னார், இது ஒரு ஜூ மாதிரி. இது ஒரு ஜூ, மிருக காட்சி சாலை. இதுல ஒன்னு சிங்கம் போல இருக்கும், ஒன்னு எப்படி இருக்கும், கரடி போல இருக்கும், ஒன்னு புலி மாதிரி இருக்கும், ஒன்னு குரங்கு மாதிரி இருக்கும். ஆனா எல்லாம் சேர்ந்துதான் இந்த பேழைக்குள்ள உட்கார்ந்து இருந்துச்சு. இருந்துச்சா? பேழைக்குள்ள இருந்துச்சா? எல்லாம் வாயை, கையை, காலை எல்லாம் கட்டிட்டு அமைதியா அந்த தண்ணி வடிகிற வரைக்கும் ஒன்னும், அதாவது இவன் போட்டதை சாப்பிட்டுட்டு நெஞ்சிருந்துச்சு. நாமும் கூட பலதரப்பட்ட ஜனங்களா தான் வந்தோம். இங்க இந்த பேழைக்குள்ள நாம் சேர்க்கப்பட வேண்டியது அவசியம். இங்க வந்துட்ட பிறகு நம்முடைய ஜென்ம சுபாவத்துக்கு இங்க வேலையே கிடையாது. யானை ஜென்ம சுபாவத்துல ஒரு தட்டு தட்டுச்சுன்னா பேழை இணைஞ்சிடும், முடிஞ்சு போச்சு. மொத்தமா மூழ்கிற வேண்டிதான், கூண்டோட மூழ்கிற வேண்டிதான். ஆனா கர்த்தர் அப்படி அனுமதிக்கல. பேழையை 2 காரியத்தை அவன் செய்து முடித்தான். ஒன்று, பேழையை செய்து முடித்தான். அதுக்கு பிறகு தன்னுடைய குடும்பத்தை உள்ள கொண்டு வந்தான். எல்லா மிருக ஜீவன்களையும் உள்ள சேர்த்தான். அது எப்படி சேர்க்க முடிஞ்சது? கர்த்தர் சொல்றார், நான் எல்லாத்தையும் கட்டளையிடுறேன், எல்லாம் உள்ள வரணும். அது சுத்தம் உள்ளதோ சுத்தம் இல்லாததோ. நான் கூட சில நேரத்தில் அறிவில்லாம யோசிச்சது, இந்த ஆளுங்கெல்லாம் என்னத்துக்கு போட்டு சபையில கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு, இப்படிலாம் நான் யோசிச்சிருக்கேன். இவ்வளவு சேட்டை பண்றான், வினத்துக்கு சபையில உள்ள வச்சிருக்காரு எதுக்கு? திருப்பி தான் யோசிச்சேன், எல்லா மனுஷனுக்காகவும் ஒரு நெஞ்சிருக்காரு. அவன் இன்னொருத்தன் நினைப்பான், இந்த பாஸ்டர் கொண்டு உள்ள வச்சிருக்காருன்னு அவன் நினைச்சிட்டு இருப்பான். அப்படித்தான் நினைப்பான். ஒவ்வொருத்தரும் அப்படித்தானே சிந்திப்போம். நான் மட்டும் என்னைய மட்டும் சிந்திக்கிறது இல்லையா? இன்னும் சொல்லுவான், இந்த இப்படி. நேற்று ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணேன். ஒருத்தர் வந்தார், நீங்க டெரர் மாதிரி பேசுறீங்க. இப்படித்தான் நீ என்னைய பார்த்திருக்கிற, என்ன பண்றது? நான் கொஞ்சம் காரசாரமா பிரசங்கம் பண்ணிவிட்டேன், ஸ்பீடு ஏறிடுச்சு. அதனால அவன் முடிச்சு எனக்கு ஸ்வீட்டு காரம்லாம் வாங்கி கொடுத்துட்டு, நீங்க டெரர் மாதிரியே பேசுறீங்கல்ல, அப்படியே பழகிருச்சு, விட்டுரு நீ போன்னு சொல்லி அனுப்பிவிட்டேன். எதுக்கு இதை சொல்றேன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வியூல பார்ப்பான். பேழையை நாம் எப்படி கட்டி முடிக்கிறோம்? முதலாவது நீ செய்ய வேண்டியது உன் சபையை கட்டணும். வீடை கட்டுறதல்ல, உலகத்தை கட்டுறதல்ல. ஒன்னு, உன்னுடைய சபையை கட்டணும். 2வது, உன் குடும்பத்தை கட்டணும். தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதவன் அவிசுவாசியிலும் கட்டவன். பைபிள் சொல்லுதா? தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதவன் விசுவாசத்தை மறுதலிக்கிறவனும் அவிசுவாசியிலும் கெட்டவன். குடும்பத்தை நல்லா பராமரிக்கணும். வீட்டில் எப்பொழுதும் மிலிட்டரி மாதிரி இருக்கக்கூடாது, இல்லாட்ட ஜூ மாதிரி இருக்கக்கூடாது, இல்ல எப்பவும் கலவர பூமியாகவே நிச்சயக்கூடாது, இருக்கக்கூடாது. வீடு எப்பொழுதும் தேவ சமாதானமா இருக்கணும்.
என்னுடைய வீட்டில் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன், எப்பொழுது என்னுடைய வீட்டுக்கு நீர் வருவீர்? 101 சங்கீதம் 2ஆம் வசனத்துல சங்கீதக்காரன் கேட்கிறான், என் வீட்டில நான் உத்தம இருதயத்தோடு நடந்துக்கிடுவேன், வீட்டுல நான் என் வீடை அழகா தேவ சமூகமா வைத்து வாசிங்க. உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன், எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன். வீட்டுல நீங்க எப்பொழுதும் உத்தம இருதயத்தோடு இருக்கணும். அப்படி இருக்கணும். ஒண்ணு நீ பேழைய கட்டு, உன் சபையை கட்டு, சபை ஐக்கியத்தை கட்டு, உன்னுடைய ஆவிக்குரிய தன்மைகளை கட்டு. இரண்டாவது உன் குடும்பத்தை அழகா கட்டு. மூன்றாவது அவங்க அப்படி இவங்க இப்படின்னு சொல்லாதீங்க, எல்லாரையும் உங்களுக்கு சேர்த்துக் கொள்ளுங்கள். எல்லாரையும் அந்த பேழையில எல்லாத்தையும் கர்த்தர் சேர்த்துக்கொள் என்று சொன்னார். வாசித்து பாருங்க, ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். பூமியின் மீதெங்கும் வித்தை உயிரோடே காக்கும் பொருட்டு நீ சுத்தமான சகல மிருகங்களிலும் ஆணும் பெண்ணுமாக எவ்வேலு ஜோடும் எல்லாத்தையும் சேர்த்துக்கொள். 3ஆம் வசனம். ஆகாயத்து பறவைகளிலும் சேவலும் பேடுமாக எவ்வேலு ஜோடும் உன்னிடத்தில் சேர்த்துக்கொள். எல்லாத்தையும் சேர்த்துக்கொள். அது வேண்டாம் இது வேண்டாம் சொல்லல. ஏன்? எல்லாமே தேவன் சிருஷ்டித்தது. இயேசு கிறிஸ்து அந்த துன்மார்க்கமாய் இல்லாவிட்டால் விபச்சாரியா இல்லாவிட்டால் பரிசேயனா இருக்கிற எல்லாருக்கும் இயேசு மரித்தார். அதனால நீங்க அவங்க இவங்க எல்லாம் வேண்டாம்னு நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இயேசு கிறிஸ்து மகதலேனா மரியாளை நேசித்தார். அவரை பத்தி தப்பாலாம் பேசினாங்க. ஆனா அவளுக்கு தான் முதல் அவர் என்ன செஞ்சாரு? தரிசனம் ஆனார். பிரதான அப்போஸ்தலனுக்கு அவர் தரிசனமாகல. மார்பிலேயே சாஞ்சி கிடந்தானே யோவானுக்கு தரிசனமாகல. மார்க் எழுதின சுவிசேஷம் கடைசி அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பின்பு முதல் தரிசனமானது யாருக்கு தான்? மகதலேனா மரியாளுக்கு தான். ஏனென்றால் அவள் செய்த பாவங்கள் அநேகம் மன்னிக்கப்பட்டது. ஆனால் அவள் அதிகமாய் அன்பு கூர்ந்தாள். அவள் அதிகமாய் அன்பு கூர்ந்தபடினால் அவளுடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டது. இயேசுவை தேடி இவங்க எல்லாம் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தாங்க. இவை தேடி கல்லறைக்கு போனா இயேசு அவளுக்கு தரிசனமானார். அதனால இவங்க வேண்டாம் அவங்க வேண்டாம் அப்படிலாம் நீங்க சொல்லவே கூடாது. எல்லாரையும் உங்களிடமா என்ன செஞ்சுக்கொள்ளுங்க, சேர்த்துக் கொள்ளுங்கள். தெரசா, அன்னை தெரசா போய் யார சேர்த்துக்கிட்டாங்க? பணக்காரங்களை எல்லாம் சேர்த்துக்கிட்டாங்களா? அவங்க தங்களிடமா சேர்த்துக்கொண்ட ஆள் யாரு? எல்லாம் லெப்ரசிஸ். நம்ம சேர்ப்போமா? காசு போட்டா கூட ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுதான் போடுவோம், அப்படித்தானே? நான் ஒரு பைத்தம் வாசல்ல இருட்டுல ஒருத்தன் உட்கார்ந்துட்டான். எல்லாரும் பயந்துட்டாங்க, சகோதரிகள் உள்ள வர்ற இடத்துல. அவன் உட்கார்ந்துட்டான். அவனை போய் ஏய் தம்பி எழும்புப்பா, எழும்புப்பான்னு சொல்றான். ஒருத்தரும் அவன் எழும்பி போற மாதிரியே இல்ல. கடைசியில எல்லாரும் டென்ஷன் ஆகி ஒரு 2-3 பேர் சேர்ந்து அவனை இருட்டுல இருந்து தூக்கி ஒரு 15-20 அடி கொண்டு போய் ஒரு வெளிச்சத்துல உட்கார வச்சிட்டாங்க. உட்கார வச்ச உடனே பார்த்தா அவன் குஷ்டரோகி. இவன் 3 பேரும் இவன் குஷ்டரோகி மாதிரியே மிரண்டுட்டாங்க. தூக்கிட்டு போனவெல்லாம் அவன் குஷ்டரோகியை தூக்கிட்டு போனது தெரியாது. இவன் பாட்டு தூக்கி கொண்டு போய் அங்க வெளிச்சத்துல வச்சான். வெளிச்சத்துல வச்ச பிறதான் குஷ்டரோகி தெரிஞ்ச உடனே இவனுக்கு கையெல்லாம் நல்லாதான் இருக்கு, ஆனாலும் இவனுக்கு என்ன வந்துருச்சு? பயங்கரமான பயம் ஒட்டிடுச்சு போல் இருக்கு. உடனே பைய கைய காலங்கள், இதுக்கு தான் நான் அவனை தூக்க மாட்டேன்னு சொன்னேன். என்னை போய் தூக்க விட்டான். பயம், குஷ்டரோகம். ஆனா யார் போய் தூக்குனது? அன்னை தெரசா. அதனால சபைக்குள்ள எல்லாரையும் சேர்க்கணும். காலங்கள் வரும் வரை எல்லாரையும் நம்ம சேர்க்க வேண்டியது நம்முடைய கடமை. நம்ம செஞ்சிருக்கிறோமா? இல்ல, நான் பேழை மிதக்காது. எல்லாத்தையும் சேர்த்த பிறகுதான் மழை பெய்யும். எல்லாத்தையும் சேர்த்த பிறகு அது உள்ள கரெக்டா போய் கதவை பூட்டின பிறகுதான் பேழை என்ன செய்யும்? மிதக்கும். இயேசு கிறிஸ்து வராததுக்கு காரணமே இன்னும் உள்ள சேர்க்கப்பட வேண்டிய ஜனங்கள் என்ன செய்யல. யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனமா, இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேற ஆடுகளும் எனக்கு உன் 16. இந்த தொழுவத்தில் உள்ளவைகளை அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. மிருகங்கள் சேர்க்கப்பட்டது மாத்திரமல்ல, நீ பேழையை கட்டணும்னு சொல்றதுக்கு அடுத்து நான் சொன்ன குடும்பத்தை கட்டுன்னு சொல்லி அவனுடைய குடும்பத்தாரும் அழகாக உள்ளே பிரவேசித்தார்கள். 1ஆம் வசனம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் நோவாவை நோக்கி, ஆதியாகமம் 7:1. கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இன்னைக்கு இயேசு வந்தா நீயும் உன் வீட்டார் அனைவரும் மகிமையிலே பிரவேசிப்பார்களா? ஆமா, நானும் என் பிள்ளைகள் 2, 3, 5, 8, நானும் என் மனைவி, பிள்ளைகள், என் மருமக்கள்மார் எல்லாரும் நாங்கள் கட்டாயம் மகிமையில் பிரவேசிப்போம் சொல்றவங்க கைகளை வைத்துங்க. 1, 2. அப்ப யாருக்குமே என்ன இல்ல, நிச்சயமே இல்ல. காரணம் என்னன்னா, இவங்க ஒருவேளை இழுத்துட்டு உள்ள போயிடுவாங்க, யாரும் வரமாட்டா.
ஒரு மருமக வரமாட்டா, இங்க 3 மருமகளும் கரெக்டா உள்ள வந்துட்டாளே. நான் ஒரு சிஎஸ்ஐ வீட்டுக்கு போயிருந்தேன். நான் அப்ப ரொம்ப சின்ன பிரதரு, அவங்க ரொம்ப வயசானவங்க. அவங்களுக்கு 6 பிள்ளைங்க, 3 பையங்க, 6 7 பிள்ளைங்க, நல்ல கொஞ்சம் வசதியானவங்க. பட் அந்த அம்மா நல்ல விசுவாசி, அவர் வந்து சிஎஸ்ஐ. ஆனா வருவாரு போவாரு, பிள்ளைங்கள பாதி வரும் பாதி போயிடும். ஆனா காணிக்கையெல்லாம் கொடுப்பாங்க, நம்ம வீட்டுக்கு போகலாம், அவங்க சர்ச்சுக்கெல்லாம் வருவாங்க, நல்ல வீடு. அப்ப அவங்க திடீர்னு ஒரு நாள் வந்து, ஐயா எங்களை வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன், நாங்க என்ன கல்யாணம் கட்டி 50வது வருஷம், எங்க வீட்டுல பிள்ளைங்க எல்லாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும்னு சொல்றாங்க, ஒரு ஜெபம் வைக்கணும். நாங்க சரி வச்சிருங்க, இல்ல நீங்க வரணும். நாங்க எனக்கு அப்போ வயசு 22, அவங்களுக்கு கல்யாணம் கட்டி 50 வருஷம். நான் போய் பிரசங்க சரி வர்றேன்னு சொல்லி நான் போய் பெந்தேகோஸ்தே 50வது நாள் பெந்தேகோஸ்தையை பத்தி பேசி முடிச்சாச்சு. முடிச்ச உடனே அன்னைக்கு தான் நான் இதுவரைக்கும் பார்க்கல, அந்த பைபிள்ல சொன்ன மாதிரி முன்னும் பார்த்ததில்லை, அதுக்கு பின்னும் நான் பார்த்தது இல்லை. அவங்களுக்கு 70 வயசு. ஏன்னா கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம்? 50 வருஷம். 70 வயசு. அவங்க பையன் 49 வயசு பையன், 47 வயசு மருமகள். மூத்த பையனும் மருமகளும் வந்து இவங்க 2 பேருக்கு முன்னால காலில் விழுந்து 2 பேரும் கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கினாங்க. பையன் வேற வழியில் அம்மான்னு வந்திருப்பான், மருமக வருவாளா? வந்துட்டா. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, அந்த அம்மாவுடைய பழக்க வழக்கங்கள் அவ்வளவு தெய்வீகமா நெஞ்சிருக்கு இருந்திருக்கு. அடுத்து பொண்ணு வருது, 40 வயசு பொண்ணும் 42 வயசு மருமகனும் வர்றாங்க. அடுத்த ஷிப்ட், அவங்க அடுத்த பிள்ளைங்க, அவங்க 2 பேரும் வந்து அப்படியே காலில் விழுந்து கும்பிட்டு இவங்க அழுதுகிட்டே அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிச்சு அனுப்புறாங்க. இப்படி வரிசையா வருது. இதுவரைக்கும் நான் இப்படி என்ன செய்யல, பார்க்கவே இல்லை. ஒன்னு இருந்தாலும் அது 72 டிசைன்ல இருக்கு, 2 இருந்தா 142 டிசைன்ல இருக்கு. ஆனா பைபிள் சொல்லுது, நோவாவும் மனைவியும் அவனுடைய 3 மகன்களும் 3 மருமக்களும் மொத்தம் 8 பேரும் பேழைக்குள் என்ன செய்தாங்க? பிரவேசித்தார்கள். பாஸ்டர் ஜோயல் அவர்கள் அடிக்கடி கேட்பாரு, உனக்கு பின்னால உன் சந்ததி இந்த சத்தியத்தில் நிக்குமா? இதே மாதிரி ஒரு கூட்டத்தில் கேட்டார். ஒரு ஆளுக்கும் தைரியமா பதில் சொல்ல முடியல. உன் காலத்துக்கு பின்பு, அந்த தீமோத்தேயுடைய பாட்டிக்கு பிறகு தீமோத்தேயுடைய அம்மாவுக்கு பிறகு யார் வந்து நிக்கிறா? தீமோத்தேயு நிக்கிறா. உன் பாட்டி லோவிசாலுக்குள்ள இருந்ததான அதுவும் உன்னுடைய தாய் ஐநேக்கால இருந்த விசுவாசமும் இப்பொழுது உனக்குள் இருக்கிறதை கண்டு நான் என்ன செய்கிறேன்? சந்தோஷம். அதே அந்த வசனத்தை பிடிச்சிட்டு சொல்றாரு. யாராவது சொல்ல முடியுமா? நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு பின்பாக உன்னுடைய சந்ததி பேழைக்குள் வருமா? அப்படிப்பட்ட ஒரு வளர்ப்பு இருக்கா? அப்படிப்பட்ட ஒரு பராமரிப்பு இருக்கா? அப்படிப்பட்ட தெய்வீக சிந்தையோடு உங்களுடைய கற்பத்தின் கனிகளை நீங்கள் வழிநடத்தி வருகிறீர்களா? சகலத்தையும் செய்து முடித்தல் என்பது பேழையை செய்து முடிக்கணும், எல்லாரையும் சேர்க்கணும், உன் குடும்பத்தை கொண்டு வந்து உள்ள சேர்க்கணும். இதுக்கு பேர் தான் சகலத்தையும் செய்து முடித்தல். இன்னைக்கு நம்மளுக்குள்ள நம்ம வாழ்க்கையில எத்தனை பேர் இந்த பேழைக்குள்ள பிரவேசிக்கும்? ஒரு பலகை உடைஞ்சா பேழை மிதக்காது, பேழை என்ன செய்யும்? மூழ்கும். ஆனா அந்த பேழை மிதந்தது, எடுத்துக்கொள்ளப்பட்டது, மேலே மேலே போய் அது போய் ஒரு இடத்துல நின்றது. அந்த இடத்து பெயர் என்னது? அரராத், பரிசுத்த பூமி. அரராத்னு அதுக்கு அர்த்தம் என்ன? பரிசுத்த பூமி. இந்த பேழை ஒரு நாள் நிச்சயம் எடுக்கப்படும். அதுக்கு முன்னால் இந்த பேழையை கட்டி நீ குடும்பத்தோடு உள்ள வந்து எல்லாரோடு நீ சேர்ந்து நின்னாலாம் அந்த பேழை எடுத்துக்கொள்ளப்பட்டு பரிசுத்த பூமியில போய் நிற்கும் போது நீயும் பரிசுத்த பூமியில போய் என்ன செய்ய முடியும்? நிற்க முடியும். நோவா செய்து முடித்த ஒரு மனிதன், பேழையை செய்து முடித்த மனிதன். 2வது 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 7:41. அவைகள் என்னவெனில் 2 தூண்களும் 2 தூண்களுடைய முனையின் மேல் இருக்கிற 2 இல்ல தவறு, 7:41 இல்லையோ? ஈராம், அதுக்கு மேல உள்ள வசனம், சாரி 40ஆம் வசனம். பின்பு ஈராம் கொப்பரைகளையும் சாம்பல் எடுக்கிற கரண்டிகளையும் களங்களையும் செய்தான். இவ்விதமாய் ஈராம் கர்த்தருடைய ஆலயத்துக்காக
ராஜாவாகிய சாலமோனுக்கு செய்ய வேண்டிய எல்லா வேலையையும் செய்து முடித்தான். ஆலயத்தை கட்டணுங்கிற தாட் தாவீதுக்கு இருந்துச்சு. அதுக்காக அவன் தூங்க மாட்டேன்னு பிரதிஷ்டை பண்ணான். ஆலயத்தை கட்டுறதுக்காக தூங்க மாட்டேன்னு பிரதிஷ்டை பண்ணான். என் கண்களுக்கு நித்திரையை வரவிட மாட்டேன், என் கண் இமைகளுக்கு தூக்கத்தை வரவிட மாட்டேன், என் படுக்கையாகிய கட்டில் நான் என்ன செய்ய மாட்டேன், படுக்க மாட்டேன். ஆலயத்தை கட்டுற வரைக்கும் பிரதிஷ்டையை பாருங்க. நம்முடையவர்கள் என்ன செய்யறோம்? அப்படி யாருக்கு பிரதிஷ்டை பண்றோமா? அவன் சொல்றான் 132 சங்கீதம் என்று நினைக்கிறேன். 132:2 அவன் நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காண மட்டும் என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதும் இல்லை, என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் ஏறுவதும் இல்லை, என் கண்களுக்கு நித்திரையையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வரவிடுவதும் இல்லை என்று கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினான். இவ்வளவு பிரதிஷ்டை பண்ணிட்டு கடைசியில கர்த்தர் சொல்லிட்டாரு, நீ ஆலயத்தை என்ன செய்யக்கூடாது, கட்டக்கூடாதுன்ட்டாரு, ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. கோடிக்கணக்கில் வெள்ளியும் பொன்னியும் சேர்த்து வச்சிருந்தான். நீ கட்டக்கூடாது, நீ யுத்த புருஷன். எப்படி இருக்கும் ஜட்ஜ்மெண்ட் பாருங்க. நீ கட்டக்கூடாது. இப்ப சாலமோனை வச்சு கட்ட சொன்னார். சாலமோனுக்கு அவன் போய் கட்ட முடியாது. அதனால அவன் யாரை கூட்டு வந்தான்? ஈராம் அபின்னு ஒருத்தனை கூட்டு வந்தான். ஈராம்னு ஒரு ஆளை கூட்டு வந்தான், ஈராம் அபின்னு ஒரு ஆளை கூட்டு வந்தான். அவனை கொண்டு வந்து அவனை வச்சு எல்லா வேலையும் செய்தான். அந்த ஈராம் சகல ஆலயத்துக்குரிய எல்லா வேலையும் செய்து முடித்தான். அதுக்கு பிறகுதான் சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ண முடிந்தது. நமக்கு ஒரு பிரதிஷ்டை இருக்கு, அதான் மகிமையில போய் சேர்றது, இல்லாட்டா ஓட்டத்தை முடிப்பது, இல்லாட்டா இயேசுவின் வருகையில் அவரை சந்திப்பது. இந்த பிரதிஷ்டைக்கு முன்னால இந்த ஆலயமாகிய இந்த சரீரம் கட்டி எழுப்பி செய்து முடிக்கப்பட வேண்டிய காரியங்கள் செய்து முடிக்கப்பட வேண்டும். 1 கொரிந்தியர் 3 பார்க்கும் பொழுது, நீங்களே தேவனுடைய ஆலயம், ஒருவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, ஒருவன் அதை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். 1 கொரிந்தியர் 3:16-17 நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஒன்று சபையை கட்டுவது, இரண்டாவது இந்த சரீரத்தை பரிசுத்தமாய் பாதுகாப்பது. இந்த சரீரத்தில் நீ பரிசுத்தத்தை செய்து முடிக்க வேண்டும். ரோமர்கள் நிருபத்தில் பார்க்கும் பொழுது, ரோமர் 5 நினைக்கிறேன், அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் பேசும் பொழுது 6:22 நீங்கள் தேவனுக்கு அடிமைகளாய் மாறினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவு நித்திய ஜீவன் என்று பேசுகிறார். உன்னை நீ அடிமையாக, இந்த சரீரத்தை நீ தேவனுடைய கரத்தில் அடிமையாய் ஒப்பு கொடுக்கணும். உன்னுடைய சுயமாக இந்த சரீரத்தை நீ உபயோகப்படுத்தக் கூடாது. ஏனென்றால் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம், கிரயத்துக்கு கொள்ளப்பட்டவர்கள். அப்படின்னா நீங்க அடிமைகள் என்ற அர்த்தம். ஆண்டவருக்கு அடிமையா போன ஒரு மனுஷன் தன்னுடைய சுயத்துக்காக தன்னுடைய சரீரத்தை உபயோகப்படுத்த கூடாது. அப்படி உபயோகப்படுத்துவானால் அவனுக்கு பரிசுத்தமாகுதல் பலனாய் கிடைக்காது. அப்படியானால் நாம் இந்த நாட்களில் தேவனுடைய ஆலயம் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆலயம்னா அதுக்கு ஒரு பிரமாணம் இருக்கு. வேதம் சொல்லுகிறது, ஆலயத்தின் பிரமாணம் என்னவென்றால் அது மலையின் உச்சி எங்கும் வரை எப்படி இருக்கும்? பரிசுத்தமா இருக்கும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லையே. ஆண்டவருடைய பாதை ஒரு சரியான பரிசுத்தமான பிரமாணம். அவருடைய பிரமாணத்தை நம்ம விட்டு விலகவே கூடாது. இன்னைக்கு நம்முடைய ஆலயத்தை எப்படி வச்சிருக்கணும்னு பாருங்களேன். இயேசு கிறிஸ்து ஒரு நாள் தேவனுடைய ஆலயத்துக்குள்ள வந்துட்டு சொல்றாரு, என் பிதாவின் வீட்டை எப்படி மாத்திட்டீங்க? கல்லர் குகையாக மாத்தி விட்டீர்கள். இன்னைக்கு உன்னுடைய சரீரம் எப்படி இருக்கு? தேவன் குடியிருக்கும் கோயில் எப்படி இருக்கு? இந்த சரீரத்தை நீ கெடுத்தால், இந்த சரீரம் அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்துக்கென்றே என்ன செய்யப்பட்டிருக்கிறது? உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்துக்கென்றே அழைக்கப்பட்டவர்கள். இதை நீங்கள் சரியான விதத்தில் பேணி காப்பாற்ற வேண்டும். நீங்க மாம்சத்துக்காக இதை யூஸ் பண்ணிட்டீங்கன்னாலே நீங்க தவறா ஹேண்டில் பண்றீங்கன்னு அர்த்தம். அப்ப அதுக்கு ஒரு நியாய தீர்ப்பு உண்டு. இங்கே வேதம் சொல்லுகிறது, ஈராம் சொன்னா உயர்குலம் அப்படின்னு அர்த்தம். நமக்கு உலகத்துல உயர்ந்த ஜாதி கிடையாது. ஆலயத்தை கட்டி முடிச்சா உனக்கு பேரு சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி. என்னை ஊழியத்துக்கு எடுக்கும்போது நாங்க 2 பிரதர்ஸ் 8 சிஸ்டர்ஸ். நான் தூத்துக்குடி சார்பில் ஒரு 8 பேர் பல இடத்துல இருந்து சிஸ்டர்ஸ். ஆறுமுகநேரியில இருந்து பாஸ்டர் இம்மானுவேல் 10 பேர் உட்கார்ந்துருக்கோம்.
நானும் ஜெபம் பண்ணிட்டே இருக்கேன். ஆண்டவரே எதையாவது கேள்வி கேட்டு என்னை நெஞ்சிடக்கூடாது, இவங்க இன்டர்வியூல ஓரங்கட்டிடக்கூடாது. அதனால கேள்வியே இயேசுவின் நாமத்துல கேட்க கூடாதுன்னு ஒரு மாசமா ஜெபிச்சுட்டே வந்திருக்கேன். நானு ஒரு கேள்வி கேட்டாங்க, அதுல எப்படியோ தப்பி வெளியே வந்துட்டேன். அவங்களே கேள்வியும் ஆன்சரும் சொல்லி எப்படியோ என்னை காப்பாத்திட்டாங்க. திடீர்னு ஒரு சிஸ்டர்ட்ட நீ என்ன ஜாதிமா சொல்லு அப்படின்ட்டாரு. டப் சீப்பஸ் அது டவால்னு நான் பரிசுத்த ஜாதி அப்படின்னு. சரி சுதாரிச்சுட்ட உட்காருன்ட்டாரு. அப்பதான் நான் யோசிச்சேன், நம்மளும் கேட்டிருந்தா முட்டாள் மாதிரி நினைச்சிருப்போம். படக்குன்னு புத்தி இல்லாம என்னத்தையா சொல்லி தம்பி எந்திச்சு வெளியே போ பின்னால போன்றிருப்பாரு. ஒரே செகண்ட் தான். ஆண்டவருக்கு ஒரு ஜாதி தான், உயர்குலம். ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கு, 5ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறது, நான் உயர்குல திராட்சை செடியை நாட்டினேன். ஆனா அதுவோ இப்பொழுது எதை கொடுக்கிறது? கசப்பான பழங்களை தந்ததென்ன. உன்னுடைய வீடு ஜெப வீடா இருக்கணும், கள்ளர் கொகையா மாற்றக்கூடாது. உன்னுடைய வீடு வியாபார ஸ்தலமாய் மாறக்கூடாது. உன்னுடைய பரிசுத்த ஜீவியம் இடிக்கப்படக்கூடாது. ஒவ்வொரு நாளும் கட்டி எழுப்பிக் கொண்டே இருக்க வேண்டும். செருபாபேல் ஒரு ஆலயத்தை கட்டினான், ஏரோது ஒரு ஆலயத்தை கட்டினான். இப்படி பலரும் பல விதங்களிலே கட்டினதை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு நம்முடைய நிலவரம் எப்படி இருக்கு? பரிசுத்த ஸ்தலத்துக்குன்னு ஒரு சுத்தாங்க இருக்கு. பரிசுத்த ஸ்தலத்துக்குன்னு என்ன இருக்கு? ஒரு சுத்தாங்க இருக்கு. பைபிள் எப்படி இருக்கு? பரிசுத்த ஸ்தலத்துக்கேற்ற சுத்தாங்கம் அடையாது இருந்தாலும் கிருபையுள்ள தேவன் அவர்களுக்கு மன்னிப்பீராக. அப்போ பரிசுத்த ஸ்தலத்துக்கு, அதனாலதான் பாஸ்டர் ஜோயல் அவர்கள் பாட்டு எழுதும் போது அழகாக சொன்னாரு, சுத்தாங்கம் அடைந்திட வாஞ்சிக்கிறேன். ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் பரிசுத்த ஸ்தலத்துக்குன்னு ஒரு சுத்தாங்கத்தை அடையலைன்னா எப்படியாவது அந்த தன்மைக்கு வரணும். 2ஆம் நாளாகமும் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எசேக்கியா அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரான தேவனை தேடும்படிக்கு தங்கள் இருதயத்தை நேராக்கினவர்கள் பரிசுத்த ஸ்தலத்திற்கு ஏற்ற சுத்தாங்கம் அடையாதிருந்தாலும் கிருபையுள்ள கர்த்தர் அவர்கள் எல்லாருக்கும் மன்னிப்பாராக. பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஏற்ற ஒரு சுத்தாங்கம் இருக்கு. அந்த லெவலுக்கு நம்ம வரணும். நம்முடைய ஆலயத்தை நம்ம அப்படி கட்டி எழுப்ப வேண்டியது அவசியம். ஒன்று பேழைய கட்டி எழுப்புங்க, இரண்டாவது உங்களுடைய சரீரத்துல பரிசுத்தத்தை நிலைநாட்டுங்கள். பேச்சுல, நடவடிக்கைகள்ல, பார்வையில, எண்ணங்கள்ல, உணர்வுகள்ல, வாஞ்சைகள்ல, விருப்பங்கள்ல. யோபு 31:1 பாத்தீங்கன்னா, நான் ஒரு கண்களோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன் அந்த உத்தமன் சொன்னான். அதே போல உன் கண்ணுல ஒரு உடன்படிக்கை இருக்கணும், உன் சிந்தையில ஒரு உடன்படிக்கை இருக்கணும், செவியில ஒரு உடன்படிக்கை இருக்கணும், உன்னுடைய வார்த்தையில, நாவுல ஒரு பிரதிஷ்டை இருக்கணும். தாவீது சொல்றான், என் நாவு மீறாதபடி, என் வாய் மீறாதபடி என் வாயில என்ன செஞ்சேன்? ஒரு தீர்மானம் பண்ணினேன், என் வாய்க்கு காவல் வைத்தேன். என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானங்களும் உம்முடைய சமூகத்தில் உமக்கு பிரீதியா இருப்பதாக. நீங்க தான் தேவனுடைய ஆலயம். இந்த தேவனுடைய ஆலயத்தை நீ அழகா கட்டி செய்து முடிக்கணும். முடிச்சாதான் மகிமை இறங்கும். இல்லனா எப்படி பேழைய கட்டி முடிச்சு அந்த கீழ் பூசி மழை பெஞ்சா மேல போறது போல இந்த ஆலயத்தை செய்து கட்டி முடித்தால்தான், பரிசுத்தமாய் செய்து முடித்தால்தான் இந்த ஆலயத்துல மகிமை இறங்கும். இல்லன்னா நம்ம சாகலாம், ஆனா மகிமை என்ன செய்யாது? இருக்காது. நம்ம ஒருவேளை ஒரு 10 பாஸ்டர்ஸ் வரலாம், ஒரு 100-150 விசுவாசிகள் வரலாம், எல்லாரும் வரலாம். ஆனா அடக்காரதான ரொம்ப கிராண்டா இருக்கும், ஆனா ஒண்ணுமே நடக்காது. ஏனென்றால் உள்ள அந்த ஆலயம் என்ன செய்யப்படவில்லை? கட்டி முடிக்கப்படவில்லை. ஆலயத்தில் செய்து முடிக்க வேண்டிய வேலைகள் செய்து முடிக்கப்படவில்லை. பரிசுத்தம் இன்னும் சுத்தாங்கம் அடைகிற பரிசுத்தம் உனக்குள்ள வரல. இன்னும் உன்னுடைய பேச்சில பரிசுத்தம் வர வேண்டியிருக்கு. பாருங்க, மனம் பதறி மோசே பேசினான், அதனால கானானுக்குள்ள அவனால என்ன செய்ய முடியல? பிரவேசிக்க முடியல. அந்த இடத்தை குறித்து ஆண்டவர் மறுபடி விளக்கமா பேசும் பொழுது, இந்த ஜனங்கள் மத்தியில நீ என்னுடைய நாமத்தை பரிசுத்தம் பண்ணவில்லைன்னு சொன்னாரு. ஒரு அவிசுவாசமான வார்த்தைய பைபிள் சொல்லுகிறது, நீ உன் வாயினால் என்னை பரிசுத்தம் பண்ணவில்லைன்னு. அப்ப பார்த்தா நம்ம வீட்டுல மனைவி என்னெல்லாம் பேசுறோம், பிள்ளைகளை என்னெல்லாம் பேசுறோம், தாய் தகப்பனை என்ன மாதிரிலாம் பேசுறோம். பேசுறீங்களா இல்லையா? டென்ஷன் ஆயிட்டுனா தாறுமாறா பேசுற விசுவாசிகள் இருக்காங்க. நம்மகிட்டே அந்த வார்த்தையை இப்படி சொன்னான்ட்டு நம்மகிட்ட தடதடன்னு பேசுறான். அப்ப இவனுக்குள்ள அது ஸ்டோர் ஆகி போய் கிடக்குது. அந்த பழக்கம் அப்படி இருக்கு அவனுக்குள்ள, ஜென்மம். அதை நீ பேசவே கூடாது. விபச்சாரம் முதலான வார்த்தை உன் வாயிலிருந்து என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. விக்கிரகங்களின் பேர் முதலாய் உன் வாயிலிருந்து என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது.
அப்படி இருக்கும்போது நீ எப்படி அதை அவன் சொன்னான்னு சொல்லிட்டு நீயே சொல்லி காட்டிட்டே இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? நம்முடைய வார்த்தை எப்படி இருக்கிறது? நம்முடைய ஆலயம் எப்படி இருக்கிறது? சகலத்தையும் செய்து முடித்தவர்கள் என்று சொன்னால் பேழையை செய்து முடித்தவர்கள், சேர்த்து கொண்டவர்கள், குடும்பமாய் உள்ளே பிரவேசித்தவர்கள். அடுத்ததாக ஆலயத்தை கட்டி முடிப்பது. பரிசுத்தம் தாங்க தேவனுடைய கடைசி பூரணம். பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். மூன்றாவது 1 ராஜாக்கள் 5 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். 1 ராஜாக்கள் 5 பாயிண்ட் மொத்தம், அதுல 3வது பாயிண்ட் பயப்படுறாங்க. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம். சாலமோன் கர்த்தரை நோக்கி இந்த ஜெபத்தையும் வேண்டுதலையும் எல்லாம் செய்து முடித்த பின்பு அவன் கர்த்தருடைய பலிபீடத்துக்கு முன்பாக தன் கைகளை வானத்துக்கு நேராக விரித்து முழங்கால் படியிட்டிருந்ததை விட்டு எழுந்து. பாருங்க, நீங்க அந்த வசனம் படிச்சு பாத்தீங்கன்னா அவன் இங்க செய்து முடிச்சது என்ன தெரியுமா? ஜெபம், வேண்டுதல். உனக்குன்னு ஒரு ஜெபம் இருக்கு, அதை நீ செய்து முடிக்கணும். செய்து முடிச்சிருப்பீங்களா? ஒரு விசுவாசிக்கு ஜபிக்கிறதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு, ஒரு ஊழியக்காரனுக்குன்னு ஜபிக்கிறதுக்கு எப்பொழுதும் ஜபிச்சுக்கிட்டே இருக்கணும் ஒரு பகுதி. ஆனா நம்முடைய ஜபம் முடிஞ்சிச்சா? நீங்கள் செய்து முடிச்சிட்டீங்களா ஜபங்கள்லாம்? அன்னன்னைக்கு செய்ய வேண்டிய ஜபத்தை செய்யாம எத்தனை வருஷமா ஸ்டோர் ஆகி கிடக்கு தெரியுமா? எத்தனை 4 மணி ஜபம் போயிடுச்சு, எத்தனை 10 மணி ஜபம் போயிடுச்சு, எத்தனை குடும்ப ஜபம் போயிடுச்சு, எத்தனை ஏரியா பிரேயர் போயிடுச்சு, எத்தனை சகோதரிகள் ஜபம் நஷ்டப்படுத்திட்டோம், எத்தனை சகோதரர் ஜபம் நஷ்டப்படுத்திட்டோம். நீங்க உங்களை நீங்களே கேள்வி கேட்டு பாருங்க. கர்த்தர் உன்னோடு தான் பேசுறாரு. எனக்கு நேற்று நைட்டு கார்ல வரும்போது, ஆண்டவரே எனக்கு ஒரு புது தாட்டு கொடுங்க, அப்பதான் இது வந்துச்சு. திருப்பி உட்கார்ந்து இப்ப காலையில தான் ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி ரெடி பண்ணி தூக்கிட்டு வந்தேன். சகலத்தையும் செய்து முடித்தவர்களா எனக்கு முன்னால வந்து என் ஜனத்தை நிக்க சொல்லு. அப்ப என்னத்தை செய்து முடிக்கிறது? முதல்ல பேழையை கட்ட சொல்லு, 2வது ஆலயத்தை கட்ட சொல்லு, 3வது ஜபஜீவியத்தை கட்ட சொல்லு. ஜபத்தையும் வேண்டுதலையும் செய்து முடித்த போது அதுக்கு பிறகுதான் அவன் முழங்கால விட்டு எழும்பினான். உன் ஜபத்தை விட்டு நீ முழங்கால விட்டு ஜபம் முடியாம நீ ஜபம் முழங்கால விட்டு எழும்ப கூடாது. உன்னுடைய ஜபத்தை நீ சரிப்படுத்த வேண்டிய ஒரு நேரம் வந்து விட்டதே. அதுக்கு ஒரு ஜப ஆவி இருக்கு. சகரியா 12:10 கிருபையின் ஆவியும் விண்ணப்பங்களின் ஆவியும் நான் அவர்கள் மேல் ஊற்றுவேன். அப்பொழுது தன்னுடைய ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல என்னை நோக்கி புலம்புவார்கள். தன் தலைச்சன் பிள்ளைக்காக மார்பில் அடிக்கிறது போல அடித்து புலம்புவார்கள். எப்படி இருக்கும்? ஒரு பையன் இருந்து செத்து போனா, 4 பையன் இருந்து மூத்தவன் செத்து போனா எப்படி அழுவானோ அப்படி கதறி ஜெபிக்கிற ஒரு ஜெபம். அதுல நீங்க பின்னால சகரியா 12:10 கீழே போய் வீட்டுல உட்கார்ந்து படிச்சு பாருங்க. குடும்பம் குடும்பமாய் புலம்பும், வம்சம் வம்சமாய் புலம்பும், ஸ்திரீகள் தனித்தனியாய் புலம்புவார்கள், புருஷர்கள் தனித்தனியாய் புலம்புவார்கள். புலம்புவார்கள்னா ஜெபிப்பார்கள்னு அர்த்தம். அப்படி ஒரு ஜெபம் நமக்கு இருக்கா? இந்த ஜெபத்தை, இந்த ஜெப ஜீவியங்கிறது அது ஒரு ஜெப வீடு. உன்னுடைய வீடு, உன்னுடைய ஜெப ஜீவியத்தை நீ கட்டி முடிக்க வேணும், செய்து முடிக்கணும். அதுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும். எத்தனை ஜெபத்தை நம்ம தூக்கி எறிஞ்சிடறோம் தெரியுமா? அசால்ட்டா கேரா தூக்கி போட்டுறோம். அதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு நாள் கணக்கு அக்கௌண்ட் கொண்டு வந்து நிறுத்துவார். எத்தனை சண்டே சர்வீஸ் கேன்சல் பண்ணினாய். ஒருத்தர் வந்து சாட்சி சொன்னார், நம்ம ஊர்ல கூட வந்து சொன்னார். போன வருஷம் பாத்தீங்களா? இந்த வருஷம் கன்வென்ஷன்ல ஒருத்தர் சொன்னார் தெரியுமா? நான் இத்தனை லட்சம் மணி நேரம் காத்திருப்பு கூட்டத்தை என்ன செஞ்சேன், நஷ்டப்படுத்தேன் சொன்னாரா? நம்ம அதெல்லாம் கேட்க மாட்டோம், சாம்பாரத்தில் இருப்போம். சொன்னாரா இல்லையா? ஆசிரியர் கன்வென்ஷன்ல செனாநகர் விசுவாசி வந்து சொன்னார், இத்தனை மணி நேரம் காத்திருப்பு கூட்டத்தை நான் நஷ்டப்படுத்தினேன், இத்தனை மணி நேரம் சண்டே சர்வீஸை நான் நஷ்டப்படுத்திட்டேன். அதாவது ரட்சிக்கப்பட்டதுல இருந்து எத்தனை கூட்டங்களுக்கு நான் இத்தனை வருஷம் போகாமலே பைபிள் ஸ்டடியை வீண் பண்ணேன். எத்தனை மணி நேரங்கள் எனக்கு வீணா போச்சு. நீ இதெல்லாம் கரெக்ட் பண்ணாதான் உன் ஓட்டம் முடியும். அதுக்கு முன்னால முடிஞ்சா நீ பூர்ணப்படாமல் முடிகிறாய். இல்லாவிட்டா காலத்துக்கு முன்னே நீ என்ன செய்கிறாய், மறிக்கிறாய்ன்னு அர்த்தம். யோசிச்சு பாருங்க நம்முடைய நிலவரம் என்ன. அவன் முழங்காலில் நின்று அதுக்கு பிறகுதான் எழும்பினான். தன் ஜெபத்தையும் தன்னுடைய வேண்டுதல்களையும் செய்து முடித்த பின்பு அவன் முழங்காலில் இருந்து எழும்பி ஜனத்தை ஆசீர்வதித்தான். அவன் அங்க முழங்கால் நின்று ஒரு ஜெபம் பண்றான். ஆண்டவரே, இந்த ஆலயத்தை பார்த்து ஒருத்தன் சிறைப்பட்டு போகும்போது இந்த ஆலயத்தை பார்த்தானா அவனுக்கு சுகம் கிடைக்கணும். ஒரு வியாதிப்பட்டு இருந்தானா இந்த ஆலயத்தை பார்த்தா அவனுக்கு விடுதலை கிடைக்கணும். ஒரு சிறைப்பட்டு போனவனுக்கு விடுதலை கிடைக்கணும், வியாதிப்பட்டவனுக்கு சுகம் கிடைக்கணும், பஞ்சத்தில் இருக்கிறவனுக்கு செழிப்பு உண்டாகணும்.
அவன் சொல்றான், ஒவ்வொரு பாயிண்டா சொல்லிட்டு கடைசியில முழங்கால விட்டு எழும்புறான். எல்லா ஜெபத்தையும் செய்து முடித்த பின்பு. சொந்தக்காரன் வந்தான்னு ஜெபத்தை விட்டுறக்கூடாது. அக்கா வந்தா ஆட்டுக்குட்டி வந்துச்சுன்னு நீ ஜெபத்தை விட்டுறக்கூடாது. ஜெபத்துக்கு தான் நீ முதலிடம் கொடுக்கணும். தானியேலுக்கு தெரியும் பத்திரத்தில் கையெழுத்தாகி விட்டதுன்னு தெரியும். ராஜ்யத்தில் அவன் 3rd போஸ்ட்ல இருக்கான். அவ்வளவு பிஸியான ஆளு. ஆனாலும் தான் செய்து வந்தபடியே எங்க வந்துட்டான்? எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறக்க வச்சுட்டு உட்கார்ந்தான். அவனுடைய ஜெபம் தான் அவனுக்கு ஜெயம். அவனுடைய ஜெபம் தான் சிங்கத்தின் வாயை கட்டினது. அவனுடைய ஜெபம் தான் அவனை 3ஆம் ஸ்தானத்துக்கு உயர்த்தினது. ஒரு அடிமைய அரசால கொண்டு வந்தது அவனுடைய ஜெபம். நீங்க பிரியமானவர்களே, உங்களுடைய ஜெபத்தை நீங்க இனிமே அதிகப்படுத்துங்க. உங்களுக்குன்னு ஒரு ஜெபத்தை நீங்க செய்து முடிக்க வேண்டிய ஒரு ஜெபம் இருக்கு. இயேசு தனியே ஜெபம் பண்ணினார். சீசர்களோடு ஜெபம் பண்ணினார். வனாந்தரத்துக்கு போய் ஜெபம் பண்ணினார். மலையில ஏறி உட்கார்ந்து ஜெபம் பண்ணினார். வழக்கமாய் ஜெபிக்கிற கெத்சமனே தோட்டத்துல போய் ஜெபம் பண்ணினார். இப்படிலாம் பிரேயர் இருக்கு. அதுக்கு யாருமே வரமாட்டேங்கிறாங்க, நான் தனியாவே இருக்கேன். அது அருமையான ஜெபம். அதுதான் விளங்காத 2-3 பேர் சேர்ந்துட்டு உட்கார்ந்து கதை அடிச்சுட்டு டைமை வேஸ்ட் பண்றதை விட நீ தனியா உட்கார்ந்து இயேசு கிறிஸ்துவ போல நின்னு செபிச்சினா நீ தண்ணி மேல கடல் மேல நடந்து போலாம். 2-3 பேர் சேர்ந்துக்குவாங்க. அதுக்கு பிறகு பேச ஆரம்பிச்சுட்டாங்க, அவ்வளவுதான். அன்னைக்கு ஜெபம் சகோதரர் ஜெபம் அவுட்டு, சகோதரி ஜெபம் இழுத்து மூடல். அப்படி இருக்கக்கூடாது. நாமே அங்க விளக்கம் கொடுத்துக்கிட்டு அதுக்கு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு அதுக்கு டைம் எடுத்துக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. ஒரு பாயிண்ட் சொல்றாங்களா, ரைட், ஓகே, ஜெபம் பண்ணுவோம். உடனே அதுக்கு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஜெபம் பண்ணும். இன்னைக்கு நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கு? பவுல் சொல்லுகிறார், நான் ஜெபங்களில் போராடுகிறேன். எசேக்கியா தன்னுடைய பிரச்சனையின் உச்சகட்டத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியை கூப்பிட்டு நின்னு 2 பேரும் வானத்தை நோக்கி அபயமிட்டாங்க. ஊழியக்காரனோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒரு ஜெபம் இருக்கு. சபையோடு ஜெபிக்கிற ஜெபம் இருக்கு. சபையார் எல்லாரும் ஊக்கமாய் ஜெபித்தார்கள். கர்த்தர் பேதுருடைய சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். குடும்பத்தோடு ஜெபிக்கிறது இருக்கு, ஊழியக்காரங்களோடு ஜெபிக்கிறது இருக்கு. ஒவ்வொரு விதங்களில் நாம் ஜெபிக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து எபிரேயர்ல சொல்லி இருக்கிறது, பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் அவர் விண்ணப்பம் பண்ணினார். பழைய ஏற்பாட்டு அன்னாள் காரியத்துக்காக ஜெபிக்கிறாள். குழந்தை இல்லை, ஜெபிச்சா. அதுக்கு பிறகு ஜெபிச்சாலான்னு தெரியவே இல்லை, காரியம் ஆயிப்போச்சு. ஆனா புதிய ஏற்பாட்டு அன்னாள் அப்படிப்பட்டவள் அல்ல, ஜீவனாலெல்லாம் ஜெபித்தவள். வாசிங்க அந்த வசனம். புதிய ஏற்பாட்டு அன்னாளுக்கும் பழைய ஏற்பாட்டு அன்னாளுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. புதிய ஏற்பாட்டு அன்னாள் இரவும் பகலும் சாகும் வரை ஜெபித்த ஒரு பெண். லூக்கா 2:37-40. ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தார். 84 வயசு, விடாம பிரேயர்ல நின்னுகிட்டு இருக்காங்க. இவங்க தான் இயேசுவை பார்த்தாங்க தேவனுடைய ஆலயத்துல. இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நீ புதிய ஏற்பாட்டு அன்னாளுடைய ஜெபாவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டு அன்னாள்னா எப்படி தெரியுமா? காரியமாகிறதுக்கு மட்டும் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், அவ்வளவுதான். அதோட முடிஞ்சது. குழந்தை பத்தாச்சு, முடிஞ்சிருச்சு, காரியம் முடிஞ்சு போச்சு. தயவு செய்து உங்களுடைய ஜெபத்தை நீங்கள் சரியான விதத்தில் செய்து முடியுங்கள். உங்களுக்கு இன்னும் எவ்வளவோ நீங்க ஜெபத்தை விட்டுட்டீங்க. எத்தனை ஜெபத்தை விட்டீங்கன்னு உங்க மனசாட்சியில் நீங்க கேட்டு பாருங்க. உங்களுடைய ஜெபம் எப்படி இருக்கு? உங்களுடைய ஜெபத்தினுடைய தன்மை எப்படி இருக்கு? உன்னுடைய முழங்கால நீ முடக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. உன் கைகளை ஏறெடுக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. தாவீது சொல்றான், இரவெல்லாம் என் கைகள் தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது. எப்படி இருக்கும்? நைட்டெல்லாம் அவன் கைய தூக்கி ஜெபிச்சுக்கிட்டே இருந்தானா. அப்படி ஒரு பிரேயர் இருக்கு பிரியமானவர்களே. ஒன்று, உன்னுடைய பேழை கட்டி எழுப்பப்பட வேண்டும். உன்னுடைய ஆலயம் பரிசுத்தமாய் கட்டி எழுப்பப்பட வேண்டும். 3வது, உன்னுடைய ஜெப ஜீவியம் கட்டப்பட வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷத்துல ஒரு ஆளுக்காக யூதருடைய மூப்பர்கள் விண்ணப்பம் பண்ணும்படியாக இயேசுவினிடத்துல போனாங்க. போய் சொல்றாங்க, ஆண்டவரே இவனுக்கு உதவி நம்ம செய்யலாம் ஆண்டவரே. 7ஆம் அதிகாரத்துல அவன்கிட்ட போய் சொல்றாங்க, ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க, நீர் இந்த தயவு செய்ய இவன் பாத்திரன். அப்ப இயேசு கேட்கிறாரு, என்ன பாத்திரன்? லூக்கா 7:5. அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்றார். அதான் அவங்க சொன்ன 2 தன்மை என்ன தெரியுமா? இந்த மனுஷனுக்கு போய் நீங்க உதவி செய்யலாம் ஆண்டவரே. அதுக்கு 2 தகுதி இருக்கு. என்ன தகுதி? முதலாவது, இவன் நம்முடைய ஜனத்தை என்ன செய்யறான்? நேசிக்கிறான். 2வது, அவன் ஜெப ஆலயத்தை கட்டினான். நீங்க ஜெபிச்சு பாருங்க, உங்க வீட்டுல ஆண்டவர் இருப்பார். உங்க வீட்டு விட்டு போக மாட்டார். எங்க 2 பேர் 3 பேர் இருக்கிறார்களோ அங்க என்ன செய்வேன்? என் நாமத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார்களோ அவர்கள் மத்தியில நான். உன் வீடு ஒரு கோயிலா இருக்கணும், ஒரு தேவ சமூகமா இருக்கணும். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல பாருங்க, அந்த கொர்நேலியு தன்னுடைய வீட்டை பத்தி பேசும் பொழுது
10:33. அந்தபடியே நான் உடனே உம்மிடத்திற்கு ஆள் அனுப்பினேன். நீர் வந்தது நல்ல காரியம். தேவனாலே உமக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் கேட்கும்படிக்கு நாங்கள் எல்லாரும் இப்பொழுது இங்கே தேவ சமூகத்தில் கூடியிருக்கிறோம். எங்க வந்திருக்காங்க? அது கோயில் கிடையாது, ஃபெய்த்தம் கிடையாது, ஆலயம் கிடையாது. எங்க இருந்தாங்க? அவங்க வீட்டுல தான் இருந்தாங்க. ஆனா அந்த வீட்டை, தன்னுடைய வீட்டுல இருந்த அந்த பிரசன்ஸ பார்த்துட்டு அவன் சொல்றான், நாங்கள் இங்கே இப்பொழுது எங்க இருக்கிறோம்? தேவ சமூகத்தில் கூடியிருக்கிறோம். உன் வீடு எப்படி இருக்கு? உங்களுடைய வீடு தேவ சமூகமா இருக்கா? இல்ல எப்பொழுதும் சண்டை. சில வீடுகளுக்கு போனா போதும். நான் நேத்து ஒரு ஆளை பார்த்தேன். நேத்தான் தகப்பன் 2 பிள்ளைகளோடு வந்தார், சின்ன பிள்ளைங்க. அப்ப அந்த பிள்ளை, மூத்த பிள்ளை சொல்றா, பாஸ்டர் எங்க அப்பாவுக்கு கொஞ்சம் புத்தி சொல்லி விடுங்க, சண்டை விட்டுட்டே இருக்காரு இந்த ஆளு. எப்படி இருக்கும்? இவர் சொல்றாரு, எனக்கு அப்பப்ப டென்ஷன் ஆகிட்டே இருக்கனாரு. அதப்பா, இப்ப பிள்ளை புத்தி சொல்லுது. உன் வயிற்றுல பிறந்த பிள்ளை நீ கோவப்படாத, டென்ஷன் ஆகாத, வேண்டான்னு சொல்லுது. ஆனா உனக்கு என்ன செய்யல? அத ஜெயிக்கக்கூடிய சக்தி இத்தனை வருஷம் பெந்தேகோஸ்துல இருந்து நீ பெற்றுக்கொள்ளல. எதுக்கு ஆவியில் நிரம்ப சொல்றோம்? வொர்ஷிப் பண்ணுன்னு சொல்றது எதுக்கு? அபிஷேகத்தினுடைய வேலை உனக்குள்ள என்ன செய்யணும்? நடக்கணும். அவன் கொர்நேலியு சொல்றாரு, இங்கே எங்களுடைய வீட்டில் தேவ சமூகத்தில் உமக்காக காத்திருக்கிறோம். 4வது லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தின்படி சகலத்தையும் அவர்கள் செய்து முடித்த பின்பு கலிலேயா நாட்டிலுள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பி போனார்கள். இது இயேசுவின் தாயாகிய மரியாளையும் தகப்பனாகிய யோசேப்பையும் குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. அந்த குழந்தையை தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு வந்து பிரமாணத்தின்படி என்னெல்லாம் செய்யணுமோ அவ்வளத்தையும் அவங்க என்ன செஞ்சாங்க? செஞ்சு முடிச்சிட்டு திரும்பி போனாங்க. நமக்கு ஒரு பிரமாணம் இருக்கு, நமக்கு ஒரு உபதேசம் இருக்கு. வேதமே கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். அவருடைய பிரமாணம் தான் வெளிச்சம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் சொல்லி இருக்குது, அவர் தம்முடைய பிரமாணத்தை எப்படி வச்சிருக்கிறாரு? வெளிச்சமாக ஸ்தாபித்தார். நமக்கு ஒரு பிரமாணம். இப்ப நீங்க ஒரு ஸ்கூல்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு யூனிஃபார்ம், அதுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. டிராபிக்னா அதுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அதே போல சபைன்னு சொன்னா அதுக்கு ஒரு உபதேச சட்டதிட்டங்கள் இருக்கு. அந்த இயேசுவின் தாயா இருந்தாலும் சரி, இயேசுவின் தகப்பனா இருந்தாலும் சரி, பரிசுத்தாவிலேயே நிறைஞ்சி குழந்தையை பெற்றிருந்தாலும் சரி, அங்க செய்ய வேண்டியது என்னது? பிரமாணத்தை நிறைவேற்றணும். பிரமாணத்தை மீறுவது பாவம். ஆண்டவருடைய பிரமாணத்தை குறித்து பைபிள் சொல்லுகிறது. உபாகமம் 33ல அவரிடத்திலிருந்து அக்னிமயமான பிரமாணங்கள் புறப்பட்டது. நம்ம ஆளுங்க சொல்றாங்க ரொம்ப டஃப் இந்த பிரமாணம். ஆனா பிரமாணம் அப்படித்தான் இருந்ததாக பைபிள் சொல்லுது. 33:2 உபாகமம். அவர்களுக்காக அக்னிமயமான பிரமாணம் அவருடைய வலது கரத்திலிருந்து புறப்பட்டது. அக்னிமயமான பிரமாணங்கள் நம்முடைய பிரமாணம். இந்த பிரமாணத்துக்கு நீ கீழ்ப்படியணும், உபதேச சட்டத்திட்டத்துக்கு நீ கீழ்ப்படியணும், இதன்படி செய்து முடிக்க வேண்டும். அதனாலதான் பைபிள்ல சொல்லி இருக்கிறது, மோசேட்ட ஆண்டவர் சொல்லும் பொழுது மலையில் காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி செய்ய எப்படி இரு, எச்சரிக்கையாரு, வான் பண்றாரு. பிரசங்க நீ கேட்கிற பிரசங்கத்தின்படி வாழ கவனமாயிரு, ஜாக்கிரதையாயிரு. வசனத்தை முதுகுக்கு பின்னால தூக்கி போட்டு போயிடாத, அது துன்மார்க்கனுடைய பழக்கம். வெளிச்சத்தை, பிரமாணத்தை வெளிச்சமாக ஸ்தாபித்தார். வசனம் தெரியுமா? வேதத்துல அழகாக சொல்லியிருக்கு. அவர் பிரமாணத்தை வெளிச்சமாக, ஒரு ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் இந்த தன்மைக்கு அவன் கொண்டு வரப்பட வேண்டியது அவசியம். இல்லைன்னு சொன்னா ரொம்ப கஷ்டம். இதுக்கு ஒரு பிரமாணம் இருக்கு. நீங்க பைபிள்ல படிச்சு பாருங்க. ஆசரிப்பு கூடாரத்தை பலிபீடத்துக்கு ஒரு அளவு இருக்கு, ஸ்கிரீனுக்கு ஒரு அளவு இருக்கு, ஒவ்வொரு ஸ்கிரீனுக்கும் ஒவ்வொரு கலர் இருக்கு, ஒவ்வொரு அளவு இருக்கு. அதுக்கு இந்த மரத்துல செய்யணும் இருக்கு, பசும்பொன் தகட வச்சு மூடணும் இருக்கு, கேருபீனுக்கு ஒரு அளவு இருக்கு. அந்த செட்டை போய் அழகா அந்த இதை மூடணும். சாலமோன் வச்சிருந்த தேவாலயத்தில் வச்சிருந்த கேருபீன் அப்படியே அந்த தேவனுடைய ஆலயத்தையே உச்சியில போய் தொடும். அந்த அளவு செஞ்சு வச்சிருந்தான். ஒவ்வொன்றுக்கும் தேவன் ஒரு மாதிரியை வைத்திருக்கிறார், ஒவ்வொன்றுக்கும் ஒரு அளவு இருக்கு. அப்படியான தேவனுடைய பிள்ளைகள் நாம் எப்படி இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய பெற்றோர்கள் இயேசுவை தூக்கி கொண்டு வந்து தேவனுடைய ஆலயத்தில் இல்லாவிட்ட தேவ சமூகத்தில் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்து முடித்தார்கள். எல்லாத்தையும் கரெக்டா செஞ்சு முடிச்சுட்டு தான் அவங்க கிளம்பி போனாங்க. உன்னுடைய வாழ்க்கை எப்படி கட்டி எழுப்பப்படுகிறது? சும்மா இஷ்டத்துக்குலாம் நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்ப முடியாது.
இஷ்டத்துக்கெல்லாம் கட்ட முடியாது. ஒரு வீடு கட்டணும்னா கூட அதுக்கு ஒரு பிரமாணம் இருக்கு. அதுக்கு தூக்குநூல் பிரமாணத்தின்படி செய்யப்பட்ட கட்டப்பட்ட ஒரு மதிலின் மேல் ஆண்டவர் வந்து நின்றார். எதுல வந்து நிக்கிறாரு? வாசிங்க இந்த வசனம். தூக்குநூல் பிரமாணத்தின்படி கட்டப்பட்ட இந்த இடத்தில் வந்து ஆண்டவர் நின்றாராம். அவர் நிக்கிற இடம் வந்து சாதாரண இடம் இல்ல, தூக்குநூல் பிரமாணத்தின்படி கட்டப்பட்ட ஒரு மதில். தூக்குநூல் பிரமாணம் தெரியல உங்களுக்கு எல்லாருக்கும்? எல்லா கொத்த வேலை செய்யறவங்க கையிலயும் அது இருக்கும். அந்த பிரமாணத்தின்படி கட்டப்பட்ட மதில்ல தான் வந்து ஆண்டவர் நின்று அதை பார்க்கிறார். எப்படி இருக்கு, அதனுடைய சரியான இது கரெக்டா இருக்கா, அது சரியா கட்டியிருக்கா, அந்த இடத்துலதான் கர்த்தர் வந்து நின்னு அதை பாப்பாரே தவிர. வாசிங்க ஆமோஸ் 7:7. பின்பு அவர் எனக்கு காண்பித்ததாவது, இதோ தூக்குநூல் பிரமாணத்தினால் கட்டப்பட்ட ஒரு மதிலின் மேல் நின்றார், அவர் கையில் தூக்குநூல் இருந்தது. எப்படி? அவர் சொல்றாரு, நான் தூக்குநூலை இஸ்ரவேல் மத்தியில விடுவேன். நான் எப்ப தூக்குநூலை தூக்கி பிடிச்சிட்டேனோ அதுக்கு பிறகு மன்னிப்பு கிடையாது. அடுத்த வசனம். கர்த்தர் என்னை நோக்கி, ஆமோசே நீ என்னத்தை காண்கிறாய் என்றார். தூக்குநூலை காண்கிறேன் என்றேன். அப்பொழுது ஆண்டவர், இதோ இஸ்ரவேல் என்னும் என் ஜனத்தின் நடுவே தூக்குநூலை விடுவேன், இனி அவர்களை மன்னிக்க மாட்டேன். ஆண்டவர் தூக்குநூலை பிடிச்சிட்டாருன்னா அதோட கதை முடியுதுன்னு அர்த்தம். அதனாலதான் நான் சொல்றேன், நம்முடைய பிரமாணத்தின்படியே உங்களை கொண்டு வாங்க. சரியா? நம்முடைய பாசிட்டிவ் அவர்கள் அழகா சொல்லுவார். பிரமாணத்தின்படி ஒரு ஊழியக்காரன் இந்த சபையில செயல்பட்டான்னா எக்காரணத்தை முன்னிட்டும் அவன் பின்மாறி போக மாட்டான், பாவத்துல விழ மாட்டான், தடுமாறவே மாட்டான். அந்த 4 மணி ஜெபம், 6 மணி ஜெபம், 10 மணி ஜெபம், உபவாசம், அந்த விசிட்டிங் முறைமைகள், அந்த சரியான பிரமாணத்தின்படி போக்கு வரத்து பழக்க வழக்கங்கள், அவனுடைய நடை உடை பாவனெல்லாம் இந்த பிரமாணத்துல கரெக்டா நின்னுச்சுன்னா, இது தேவன் சொல்லிதான் இந்த பிரமாணத்தை அப்ளை பண்ணிருக்காங்க பரிசுத்தவான்கள். இந்த டிரெஸ்ஸுக்கே ஒரு தரிசனத்தோட தான் இந்த டிரெஸ் போட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதுக்கு ஒரு பிரமாணம் இருக்கு. இந்த பிரமாணத்தை மீறும் பொழுதுதான் பிரச்சனை. பழைய ஏற்பாட்டில் 10 பிரமாணம் கொடுத்தாரு, 10 கட்டளைகள். புதிய ஏற்பாட்டில் அதை 2 ஆக்கினாரு. ஒன்னு பரனை நேசி, மற்றொன்று பிறனை நேசி. எப்படி நேசிக்கணும்? முழு இருதயத்தோடு நேசிக்கணும், முழு ஆத்மாவோடு நேசிக்கணும். இது தெய்வத்தை. மற்றவன் எப்படி நேசிக்கணும்? உன்னை நேசிக்கிறது போல நீ செய்யணும், நேசிக்கணும். இதுதான் உண்மையான பிரமாணம். இந்த பிரமாணத்தின்படி செய்து முடித்தால்தான் நீங்க வீட்டுக்கு போக முடியும். அவங்க திரும்பி போக முடிஞ்சதுக்கு காரணமே அதுதான். அவர்கள் அந்த பிரமாணத்தின்படி எல்லாம் செய்து முடித்து விட்டு. கலாத்தியர் 6:2 ஒரு பிரமாணம் சொல்லி இருக்கிறது. அது கிறிஸ்துவின் பிரமாணம். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். உலகத்துல சொல்லுவாங்க, ஒரு கோரஸ் இருக்கு, ஒரு வேர்டு, செய் இல்லாவிட்டால் என்ன செய், செத்து மடி. தெரியுமா? அது ஒரு தீவிரவாத ஒரு வார்த்தை. நீ போய் செய்ய, இல்லையா செத்துரு. அது எதுக்கு உன் வாழ்க்கை? இந்த சத்தியத்துக்குள்ள வந்துட்ட பிறகு நீ இந்த சத்தியத்தின்படி செய்து முடி, இல்லைன்னா நீ இருந்து என்ன பிரயோஜனம்? உன்னுடைய சென்ற நாட்கள் விருதாவாக போய்விடும். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் பிரமாணம் என்ன? ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். இந்த சபைக்குன்னு ஒரு பிரமாணம் இருக்கு, ஆவியின் பிரமாணம் இருக்கு. அதுதான் பாவம் மரணம் என்பதிலிருந்து உன்னை விடுதலை ஆக்குறது என்று ரோமர் 8:2 சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. நம்முடைய பிரமாணம் என்ன? உனக்குள்ள என்ன பிரமாணம் வேலை செய்யுது? பவுல் சொல்லுகிறார், எனக்குள்ள இன்னும் தீமையின் பிரமாணம் இருக்கு, நன்மையின் பிரமாணம் வேலை செய்யல. அது சரியான அபிஷேகம் கிடைக்காத நாட்களில் உள்ள அறிக்கை. அபிஷேகம் பெற்ற பின்பு அந்த அறிக்கை கிடையாது. ஆவிக்குரிய ஜீவியத்தில் வந்துட்ட பின்பு இயேசுவின் தாயும் தகப்பனும் அங்கே போய் செய்ய வேண்டிய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்து முடித்தார்கள். இதெல்லாம் கரெக்டா செஞ்சு முடிச்சாதான் மகிமை வரும், அபிஷேகம் வரும், மழை வரும், பேழை போகும், நீ மறுரூபமாவாய், நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். இதெல்லாம் எதுல நடக்கிற சம்பவங்கள்? கடைசியாக யோவான் 17:4. யோவான் எழுதின சுவிசேஷம் 17:4. பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். இது இயேசு செய்த கிரியை. முதலாவது நாம் பார்த்தது நோவா செய்தது, 2வது பார்த்தது ஈராம் செய்தது, 3வது பார்த்தது சாலமோன் செய்தது, 4வது பார்த்தது இயேசுவின் தாய் தகப்பன் செய்தது. ஆனா இப்ப இயேசுவே சொல்றாரு, நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை நான் செய்து முடித்தேன். சிலுவையில செய்து முடித்தாரா இல்லையா?
நமக்குன்னு இந்த பாதையில சில பாடுகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு, நிந்தைகள் உண்டு, அவமானங்கள் உண்டு, இருதயம் குத்தப்படக்கூடிய அனுபவங்கள் உண்டு, கசப்பான காடி சில நேரத்தில் குடிக்க வேண்டியிருக்கும். இயேசு எந்த எருசலேம்ல மரிச்சவனை எழுப்பினாரோ, எந்த ஊர்ல அற்புதம் செஞ்சாரோ, அதே வீதியில எப்படி போனாரு? சிலுவை சுமந்து அடிபட்டு போனார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால வாழ்க்கையில நமக்கென்று நியமித்த சில கிரியைகள் இருக்கிறது. அதைத்தான் இந்த வேதம் சொல்லுகிறது. நீர் எனக்கென்று நியமித்த, நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை நான் செய்து முடித்தேன். அந்த பிதா அவரை என்ன செய்யணும்னு வச்சிருந்தாரோ ஒரு அடி கூட குறையல. வார அடியில ஒரு அடி கூட என்ன செய்யல, குறையல. அடிச்சு பிச்சு எடுத்து தான் நிப்பாட்டினான். முள்முடி சூட்டப்பட்டு தான் தொங்குதான். கடைசியில ஒரு குத்து வர வேண்டியிருந்துச்சு. என்னன்னா ரத்தம் எல்லாம் வெளியே வரல. இந்த காயங்கள்ல இருந்து எல்லா ரத்தமும் என்ன செய்யல, வெளியே வரல. அதுக்காக யாரை வச்சு குத்துனாரு? ஒரு போர்ச்சேவனை வச்சு என்ன செய்யப்பட்டது? ஈட்டினால் விலாவு குத்தப்பட்டது. அப்பொழுது ரத்தம் வந்துட்டு அடுத்து எது வந்துருச்சு? தண்ணீர் வந்தது. அப்படின்னா அதுக்கு பிறகு என்ன கிடையாது? ரத்தம் கிடையாது. நீர் எனக்கு நியமித்த கிரியையை நான் செய்து முடித்தேன். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லி இருக்கிறது, எல்லா வானங்களுக்கு மேலாக அவர் உயர்த்தப்பட்டார். அப்ப நாமும் எல்லா வானத்துக்கும் மேலாக உயர்த்தப்படணும்னா நமக்கென்று நியமிக்கப்பட்டதான கேவலம், அவமானம், துக்கம், கசப்பு, சஞ்சலம், சிலுவை, உபத்திரவங்களில் குறைவானது, இதெல்லாம் நம்ம கடந்து போக வேண்டியது அவசியம். அப்படித்தானே? கருதானா? அநேக உபத்திரவங்களினால் வழியாக நாம் என்ன செய்யணும்? தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த பாதையினுடைய பூரணம் என்பது சிலுவை. சகலத்தையும் செய்து முடித்தால் அவர் முன்பாக நீ போய் நிற்பாய். சகலத்தையும், ஒரு வசனம் உண்டு, அவன் ராஜாக்களுக்கு முன்பாக போய் நிற்பான். நாம் ஆண்டவருக்கு முன்பாக போய் நிற்க வேண்டும். அந்த அளவு நாம் நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். இயேசு சகலத்தையும் செய்து முடித்தது போல, ஈராம் ஆலயத்தை கட்டி செய்து முடித்தது போல, நோவா பேழையை செய்து முடித்தது போல, சாலமோன் ஜெபஜீவியத்தை கட்டி செய்து முடித்தது போல, யோசுவின் தாயும் தகப்பனும் நியாயப்பிரமாணத்தை செய்து முடித்தது போல, இயேசு சிலுவையிலே தேவசித்தம் செய்தது போல. இயேசுவின் தேவசித்தங்கிறது பயங்கரமானது. அந்த லாஸ்ட் மினிட்லாம் அவருக்கு இருந்த வேதனை எல்லாம் சொல்லவே முடியாது. அவ்வளவு கொடூரமான வேதனை. அப்படியே நமக்காக அவர் சகித்தார். நன்மையும் பிரியுமான தேவசித்தம் இன்னதென்று பகுத்தறியுங்கள். உங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். ஆண்டவர் நம்மை குறித்து என்ன எழுதியிருக்கிறாரோ அதை நாம் செய்ய வேண்டியது கடமை. கர்த்தருக்கு பிரியமானவன், கர்த்தருக்கு சித்தமானவன் பாபிலோனிலும் தேவசித்தம் செய்வான். சகலத்தையும் செய்து முடித்தவர்கள் மாத்திரமே அவருக்கு முன்பாக நிற்க வேண்டும், முடியும். அவருக்கு முன்பாக நிற்க விரும்புகிறவர்கள் எல்லாரும் கண்களை மூடுங்கள் சில நிமிடங்கள். சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கும்படி ஆண்டவருக்கு முன்னால நீ போய் நிற்கும் போது அந்த ஒரு தாளந்தை வைத்து புதைத்து போட்டவன் போல நின்று நீ நியாய தீர்ப்பை வாங்கிக் கொள்ளக்கூடாது. அந்த 5 தாளந்தை வைத்தவன் சம்பாதித்தது போல அவர் பார்த்து உன்னை பார்த்து சொல்லணும், ஓ உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே, உன்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. நீ கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், உன்னை நான் அநேகத்தில் அதிகாரியாய் வைக்கிறேன். இந்த வார்த்தை உனக்கும் எனக்கும் கிடைக்குமா? அப்படி கிடைக்கணும்னு ஆசைப்பட்டவங்க எல்லாம் பைபிளை மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் முழங்கால் போடுங்க. ஒரு 2-3 நிமிடங்க. ஆண்டவரே, சகலத்தையும் செய்து முடிக்க எனக்கு உதவி செய்யும். இல்லாவிட்டாலும் உமக்கு முன்பாக நிற்க முடியாதே சுவாமி. நான் குற்றவாளியாய் உமக்கு முன்பாக நிற்க விரும்பவில்லை. சகலத்தையும் செய்து முடித்தவனாய் உமக்கு முன்பாக நிற்க விரும்புகிறேன். எத்தனை பேருக்கு அந்த வாஞ்சை இருக்கிறது? இன்னைக்கு இயேசு என்னைய கூப்பிட்டு என்னை ஓட்ட முடியுதுன்னு சொன்னா சகலத்தையும் செய்து முடித்தவனாய் மாறணும். நியாய பிரமாணத்தின்படி சகலத்தையும் செய்து முடியுங்கள். அன்பின் பிரமாணத்தின்படி, கிறிஸ்துவின் பிரமாணத்தின்படி, ஆவியின் பிரமாணத்தின்படி சகலத்தையும் செய்து முடியுங்கள். பிதா உங்களுக்கு நியமித்த கிரியையை செய்து முடியுங்கள். அது பாடுகளோ, வேதனையோ, கசப்போ, துக்கமோ, பூர்ணத்தை நோக்கி அடியெடுத்து வையுங்கள். உன்னுடைய ஜீவியத்தை பரிசுத்தமாய் செய்து
கட்டி முடிப்பாயாக. உன்னுடைய சபையை ஐக்கியத்திலே கட்டி எழுப்புவாயாக. உன் குடும்பத்தை கட்டி எழுப்புவாயாக. சமாதானத்திலும் அன்பிலும் நீ கட்டுவாயாக. உன் ஜெப ஜீவியத்தை கட்டுவாயாக. உன் ஜெபாலயம் கட்டி எழுப்பப்படட்டும். கர்த்தர் உன்னோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறார். இது உனக்குரிய வார்த்தை. நீ வீட்டுக்கு போனாலும் உன்னுடைய 2 காதுகளிலும் உன் இருதயத்திலும் இது தொனித்துக் கொண்டே இருக்கும். என் மகனே, சகலத்தையும் செய்து முடி. உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து. நான் என் சபையை சேர்க்க வரப்போகிறேன். மனவாட்டியை சேர்க்க வரப்போகிறேன். என் சம்பத்தை சேர்க்க சீக்கிரமாய் வரப்போகிறேன். திருடனை போல வருகிறேன். உனக்காக அவர் யாவையும் செய்து முடித்து விட்டார். தன்னை குறித்து சொல்லப்பட்டதை நிறைவேற்றி முடித்தார். உனக்காக பிதா எதையெல்லாம் செய்ய சொன்னாரோ அதையெல்லாம் இயேசு செய்து முடித்தார். என்னுடைய மகனுக்காக நீ இந்த பூமிக்கு போ. அடிமையின் ரூபம் எடு. மனித சாயலாய் மாறுவாயாக. என் பிள்ளைகளைப் போல வேதனைப்படு. என் பிள்ளைகளுடைய வியாதிக்காக நீ தழும்புகளை ஏற்றுக்கொள். அப்படியே ஏற்றுக்கொண்டார். உனக்காகவும் எனக்காகவும் தன்னை பிராயச்சித்த பலியாக, கிருபாதார பலியாக தன் ஜீவனையே கொடுத்து தேவ சீத்தத்தை செய்து முடித்தார். இன்னைக்கு நம்மில் எத்தனை பேர் தேவ சித்தம் செய்கிறோம்? எத்தனை பேர் பரிசுத்தமாய் நம்மை கட்டி எழுப்புகிறோம்? எத்தனை பேர் சபையினுடைய ஐக்கியத்தை கட்டி எழுப்புகிறோம்? எத்தனை பேர் பிரமாணத்தின்படி வாழ்ந்து காட்டுகிறோம்? சகலத்தையும் செய்து முடித்தவர், எல்லாம் முடிந்தது என்று சொன்னவர், சகலத்தையும் செய்து முடித்தவர்களை சேர்க்க வரப்போகிறார். சகலத்தையும் செய்து முடித்தவராய் நிற்கக்கூடியவர்களை சேர்க்க இயேசு வரப்போகிறார்.